ஸோ வெல்கம் பேக் டு மை சேனல் கைஸ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? செமையா இருக்கீங்கன்னு நான் நம்புறேன். ஸோ இன்னைக்கு ஒரு பிராண்ட் நியூ எபிசோட்ல தான் இருக்கும். நம்ம என்ன கேம்ல இருக்கோம்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். லாஸ்ட் ஆஃப் அஸ் பார்ட் 1 ரீமாஸ்டர். ஆல் ரைட் கைஸ், நம்ம பார்த்தீங்கன்னா கிராண்ட் ஃபினாலே ஃபைனலி வந்துட்டோம். ஸோ இந்த எபிசோட் வந்து கொஞ்சம் லென்த்தா இருக்க போது. ஸோ பின்னாடி ரிலாக்ஸா சாஞ்சுக்கிட்டே அப்படியே பாப்கார்ன் ஏதாவது சாப்பிட்டுட்டு என்ஜாய் பண்ணுங்க ஷோவை. ஸோ நம்ம சேனல் யாராவது புதுசா பாத்துக்கிறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டு அந்த பெல் ஐக்கன் ஆல்ல போட்டுக்கோங்க. அப்பதான் நான் போடுற புது வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனே வந்து சேரும். All right, here we go. All right guys, நம்ம லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா வேற லெவல்ல எலி நம்மளுக்காக ரொம்பவே கஷ்டப்பட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா நம்மளுக்கு ஆன்டிபயோட்டிக்ஸ் கொடுத்தாங்க. ஒரு ஸ்ட்ரேஞ்சர்ஸ் வந்தானுங்க, அவனுங்க வேற லெவல்ல எலியை வந்து கேப்சர் பண்ணானுங்க. அண்ட் நவ் நம்ம வந்து ஜோலா மாறிட்டோங்க. ஸோ ஜோல் வந்து போய் எலியை எப்படியாவது காப்பாற்றணும், அதுதான் இந்த டாஸ்க். ஆல் ரைட், லெட்ஸ் டூ திஸ். ஓகே காய்ஸ், நம்ம போயிடலாம். நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா வேற லெவலில் அடிபட்டு இப்போதான் கொஞ்சம் கொஞ்சமாக க்யூர் ஆகிட்டுக்குது. எங்கே போயிட்ட? ரைட் காய்ஸ், நம்ம போயிடலாம். ஸோ இந்த சைடு தான் அந்த கேரேஜ் இருக்கு, அந்த குதிரையை எடுத்துட்டு போனா இல்லையா? ஆல் ரைட், ஸோ முன்னாடி ஃப்ரெண்ட் ஒரு வழியை நம்ம போயிடலாம். கைஸ், நம்மளோட சேனல்ல லாஸ்ட் ஆஃப் அஸ் பார்ட் 1 கம்ப்ளீட் சீரீஸா போட்டு முடிச்சிட்டோம் ஒரு வழியா. நீங்க என்னோட பிளேலிஸ்ட்ல போய் செக் பண்ணி பாத்தீங்கன்னா எபிசோடா இருக்கும். இல்ல ஸ்பெசிஃபிக்கா நான் இதை தான் பார்க்க வந்தேன்னா நீங்க இதையே கண்டினியூ பண்ணிக்கலாங்க. ஆல்ரைட், லெட்ஸ் டு திஸ். ஏலி எங்க இருக்கமா? எந்த சைடு போனான்னு தெரியலையே. ஆல்ரைட், போயிடலாம். ஓகே, வந்துட்டானுங்க. அங்க இருக்கானுங்க, அவனை போட்டு தள்ளுங்கடா அப்படின்றான். அதுக்கு முன்னாடி நான் உங்களை போடுறேன்டா. ஆல்ரைட், வரான் போடு. அவ்வளோதான், ஹெட் ஷாட். ஃபர்ஸ்ட் கில்லே வந்து வேற லெவல் ஹெட் ஷாட் போட்டாச்சு. அண்ட் நம்மகிட்ட இருக்கிற எல்லா கன்ஸும் அப்படியே தான் இருக்கு, ஏன்னா நம்ம பேக் நம்ம கிட்ட தான் இருக்கு. அண்ட் ஓகே, ஸோ உங்க இருக்கான், இந்தா போடு. அவ்வளோதான், போயிட்டான். ஸோ எனக்கு வந்து 3 பேர் தெரிஞ்சானுங்க. எங்க இருக்கான்னு சொல்லுங்கடா அவ அப்படின்னு சொல்றாங்க. அது நீங்க சொல்லலைன்னா நான் வந்து வேற மாதிரி அதை டீல் பண்ணுவேன் அப்படின்ட்டான். செம்ம கடுப்புல இருக்காங்க ஜோலு. ரைட், ஸோ அந்த சைடு இன்னொருத்தங்க, அவனை தாங்க நான் தேடிட்டு இருக்கிறேன். இந்த சைடு தான் இருந்தான். ரைட், ஸோ நம்ம போய் பார்த்தலாம். ஓகே, பின்னாடி இருக்கான், ஓடிட்டான்னு நினைக்கிறேன். மொத்தம் 3 பேர் இருந்தானுங்க, 2 பேர்த்த நம்ம போட்டு தள்ளியாச்சு. பாவங்க, ரொம்ப மூச்சு வாங்குறான் அவன். ஆமாம், கண்டமேனிக்கு ஓடணும். ஸோ இந்த லாஸ்ட் ஆஃப் அஸ்ல பார்த்தீங்கன்னா நாட்டி டாக்ஸ் ப்ரொடக்ஷன் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களாம் வேற லெவல். இந்த ஃபிசிக்ஸு, இந்த அனிமேஷன்ஸு அதெல்லாம் பயங்கரமாக ரியலிஸ்டிக்காக பண்ணியிருக்கானுங்க. அதுதாங்க எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த கேம்லேயே. ஓகே, அங்கே தான் குறிக்காட்டுது, அங்கே இருக்கானுங்க, ஒளிஞ்சிட்டு இருக்கிறானுங்களா, டப்ஸா கண்ணாங்க. ஓகே, ஸோ அவன் என்ன பார்த்துட்டானா இல்லையா பார்க்கல, அதுக்குள்ளே நம்ம போட்டுடலாம். ஹெட் ஷாட். அண்ட் உனக்கு ஒரு ஹெட் ஷாட் போடு. நைஸ். ஆல்ரைட், போயிடலாம். டக்குன்னு போயிடலாம் கைஸ், ஏன்னா இந்த வீடியோ ரொம்ப லென்த்தாக இருக்கவும். ஓகே, ஸோ அவர் மட்டும் என்னன்றாரு. ஓகே, பைப் பம்ப்ஸ் யூஸ் பண்ணிடலாம். இந்தா வாங்கிக்கோ. கரெக்டாக மேலே விழுந்துச்சா? சதறிட்டான், அவ்வளோதான், முடிஞ்சு. ஃபைன், லெட்ஸ் கோ. ஓகே, இந்த ஏரியா கிளியர் ஆயிடுச்சு. நம்ம போகிற வழியில் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். இவ்வளோ இருட்டா இருக்கு. ஓகே, இங்கே தான் டோர் இருக்கு, போயிடலாம். ஆல்ரைட், போயிடலாம். ஓ எவன்டாவன், உன்னை பிடிச்சிட்டேன், சீக்கிரம் அவனை குத்து தொல்லடா அப்படின்றான். யாரடா குத்துற? போடு. அவ்வளோதான், வேற லெவல். வா, நீ வா. ஓகே, நாக் அவுட் பண்ணியாச்சு ஒருத்தனை. நீ இப்போ என் கிட்ட வரப்போறடா, நீ என் கூட வரப்போற. ஓகே, ஸோ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து எலி எங்கே இருக்கான்னு தெரியணும், அதுக்கு ஒருத்தனாவது பிடிக்கணும். ஓடு, 2 பேர்த்த பிடிச்சி கட்டி வச்சு உரின்னு உரிச்சிட்டுக்கிறான். ஆல்ரைட், நீ இங்கே தான் இருக்கணும் அப்படின்றான். நீ அங்கே இரு, நான் இவன் கூட டீல் பேசிட்டு வரேன் அப்படின்றான். இப்போ அந்த பொண்ணு, அவ உயிரோட இருக்காளா? எந்த பொண்ணு? எனக்கு எந்த பொண்ணு தெரியல. அவ்வளோதான், உண்மையை சொல்ற வரைக்கும் விட மாட்டான்டா, சொல்லி தொலையாண்டா. ஓகே, ஃபோக்கஸ் இங்கே பண்ணு. ஓகே, உன் மண்டை பாப்பா பாறக்குள்ள சொல்லிடு அந்த பொண்ணுங்க. அவ உயிரோட தான் இருக்கா. அவன் டேவிஸ் வீட்டில் இருக்கா. எங்க இருக்கு?
அவன் ஒரு டவுன் மாதிரி இருக்கும் அங்க இருக்கா. இப்போ வந்து இந்த மேப்ல மார்க் பண்ற. ஸோ அந்த உன்னோட ஃப்ரெண்டும் வந்து அதே மாதிரி சேம் ஸ்பாட் சொன்னான்னா உன்னை உயிரோட விட்டுறேன் அப்படின்றான். ஆல்ரைட், அவன் மார்க் பண்ணிட்டான். அவ்வளோதான், முடிஞ்சான். அவ்வளோதான், கொன்றுவான். ஏன்னா மறுபடியும் அவனுக்கு வந்துருவானுங்க எப்படியும். இவனெல்லாம் நம்பவே கூடாதுங்க. அவ்வளோதான், அவுட்டு. லூசாடா நீ அப்படின்றான். அவன் தான் உண்மையை சொல்லிட்டான்ல, எனக்கு எதுவுமே தெரியாது அப்படின்றான். பரவாயில்ல, நான் அவனை நம்புறேன்டா அப்படின்றான். கோட் சரியான ஷாட்டு. ஓ எலி, சீக்கிரம் எந்திரிடி அப்படின்றான். வா, என்னை விடுங்க, நிறுத்து. ஓ, கையை கடிச்சு வச்சிட்டா. கோடு மறுபடியும் அதே இடத்துல கடிச்சா பாருங்க. ஓ மை காட், அவளை வெட்ட போறானுங்க. நான் உனக்கு வார்ன் பண்ணேன் அப்படின்றான். நான் வந்து இன்ஃபெக்டட் ஆயிருக்கேன் நானு. நிஜமாவா? நீயும் தான்டா இன்ஃபெக்ட் ஆயிட்ட இப்போ. அங்க பாரு, என்னோட ஸ்லீவை ரோல் பண்ணி பாருடா. பாருடா. ஓகே, அவ சொல்றதே நான் செய்யறேன். அதுதான் இப்ப தெரியுதா? செத்த. என்ன சொன்ன நீ? எல்லாமே ஒரு ரீசன்ல தானே ஹேப்பன் ஆகும். என்ன கருமண்டா அது? இவ இந்நேரம் வந்து அவ டர்ன் ஆயிருக்கணும். அது வந்து ரியல் மாதிரி தெரியல. போடு, வேற லெவல் எலி, வேற லெவல். அவ்வளவுதாங்க, நம்ம எலியா மாறிட்டோம் நினைக்கிறேன். இப்ப நம்ம தப்பிச்சு போயிடலாம். ஓ ஓ ஓ ஓ, வேற லெவல் கைஸ், செம ஃபாஸ்ட் எலி. போடு, அவளோட ஃபேவரட் நைஃப் கிடைச்சிருச்சு. குச்சிரு ஓடிடு. ஆல்ரைட் கைஸ், நம்ம இப்போ எலியா டாஜ் ஆயிட்டோம் அண்ட் போயிடலாம். என்ன பிரச்சனைடா இந்த மக்களுக்கு? எங்க போற எலி? இது வந்து என்னோட ஊரு. ஓகே, எனக்கு இப்போ கன்னு வேணும். ஓகே, நம்ம கன்னு தெரியல கைஸ். ரைட், ஃபைன் கைஸ். நம்மளோட ஃபைட்டிங் ஸ்கில்ஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் தட்டி விட்டு மோட்டிவேட் பண்ணுங்க. ஆல்ரைட், ஸோ அடுத்தது என்ன கேம் போடணும்னு நீங்கள் சொல்லுங்கள். இல்லைனா இதுலேயே வந்து லாஸ்ட் ஆஃப் அஸில் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் பிஹைண்ட்னு ஒரு சீரீஸ் இருக்குது. அதையும் நான் கண்டினியூ பண்ணால் சொல்லிடுங்க. அதை நான் அடுத்தது கண்டினியூ பண்ணுறேன். அந்த பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃபெக்டட் ஆயிருக்கா, டேவிட் சொல்லிட்டான் அப்படின்றான். ஓகே, 2-3 பேர் இருக்கானுங்க. அவனுங்களை போட்டு தள்ளணும்னா நம்மளுக்கு ஒரு கன்று வேணும், ஒரு செம்ம பிளான் பண்ணணும். ஓகே, அவளை பார்த்தீங்கன்னா கொன்றுங்கடா அப்படின்றான். ஓட்ஸ்ரா, நம்மளை மட்டை அடிக்க பிளான் பண்ணிட்டானுங்க. அண்ட் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கத்தி, ஒரு பாட்டில் இருக்கு. ஒருத்தனை கொண்டானா வச்சுக்கோங்களேன், கல் வேண்டாம். ஒருத்தனை கொண்டானா நம்மளுக்கு கன்று கிடச்சிரும். ஓகே, நம்மளுக்கு கன்று கொடுக்குறக்காவே ஒருத்தன் வரான். ஆல்ரைட், ஸோ வேற லெவலில் போட்டுடலாம் அவனை. இந்தா வாங்கிக்கோ, போடு. அவ்வளோதான், வேற லெவல். கன்று அவ்வளோதான், எடுத்தாச்சு. ஃபைன். ரிவால்வர் கிடச்சிருச்சு. ஆல்ரைட், ஸோ நம்ம ஜஸ்ட் திருப்பியாச்சு. ஓடிடலாம். ஓகே, ஸோ ஆப்போசிட்டில் வந்துட்டான், போட்டுருவோம் வண்டி தான். ஹெட் ஷாட் போடு. ஏதோ ஓகே போடு. ஆல்ரைட் போடு அண்ட் போடு. ஃபைன். இங்கே ஒரு புல்லட் இருக்கு, ஆமோஸ் எடுத்துடலாம். இங்கே ஒரு ஆமோஸ் இருக்கு, எடுத்துடலாம். ஒளிஞ்சிடலாம். எங்கே இருந்துடா சொல்கிறீங்க? பனியில் எங்கே இருக்கான்னே தெரிய மாட்டேங்குது. ஓகே, பின்னாடி தான் இருக்கான் போல. ஆல்ரைட், போடு. அவ்வளோதான், வேற லெவல். ரீலோட் பண்ணிக்கலாம். ஆமோஸ் எடுத்துகிட்டு போயிடலாம் கைஸ். ஸோ அந்த நெருப்பு மாதிரி தெரியுது பார்த்தீங்களா, அந்த சைடு தான் போகணும்னு நினைக்கிறேன். நம்ம அப்படியே போயிடலாம். வேற லெவலில் போயிட்டு இருக்குது. சரியான சீன் தாங்க. ஓ, மேலேயும் இருக்கானுங்க. போட்டு பொழந்துட வேண்டிதான். ஓகே, இந்தா வாங்கிக்கோ. அவ்வளோதான், போயிடலாம். இங்கே வருவான் கண்டிப்பாக. இந்த வந்துட்டான். ஓகே போடு. நல்ல வேலை, டேபிள் பின்னாடி ஒளிஞ்சிட்டு இருந்தோம். ஓகே போச்சுரா. ஓ, ஷோல்டரில் அட்டாக் பண்ணிட்டான். ஒளிஞ்சிரு. ஓகே, ஒன்றும் இல்லை, கொஞ்சம் பிரெத் மூச்சு வாங்கிக்கலாம். அண்ட் இப்போ போட்டலாம். போடு, வேற லெவல் எலி. ரைட், வரலாம். இந்த சைடு எங்கேயா இருக்கானுங்களா? ஆல்ரைட், ஸோ இந்த சைடு யாரும் இல்லை, நம்ம போயிடலாம் ஃபர்தரா. இந்த இடமே பார்த்தீங்கன்னா ஒரு மேஸ் மாதிரி இருக்குங்க. அதாவது சுற்றி ஒரே இடத்த பார்க்குற மாதிரியே இருக்கு. ரைட், நம்ம வழி எப்படியாவது கண்டுபிடிச்சாகணும். இந்த இடத்த விட்டு நம்ம போய் ஆகணும். ஒரு சைடு பார்த்தீங்கன்னா இந்த பனி வந்து நம்மளுக்கு கண்ணே தெரிய மாட்டேங்குதுங்க.
ஓகே இது வழியே போயிடலாம். ஓ இங்கே இருக்குது ஜன்னல். ம் குழந்தை ரெடி தான். இந்த போடு, அவ்வளோதான், போடு போடு. ஆல்ரைட் இன்சைடு போயிடலாம். இங்கே வருவான். வாங்கிக்கோ. போடு. ஆல்ரைட். ஸோ இங்கே இருக்கானுங்க 2 பேர். 1 2 ஓகே 2 பேர். ஆல்ரைட். ஸோ இங்கே இருக்கான். போடு. வேற லெவல். இவனுக்கு ஒரு போடு. அவ்வளோதான், சாம. ஓகே ஸோ இன்சைடா? இல்லை ரைட் சைட். அங்கே தான் வந்து ஒரு நெருப்பு மாதிரி இருக்கு. ஓகே இதுக்குள்ளே தான் போகணும்னு நினைக்கிறேன். போயிடலாம் காய்ஸ். எங்கே இருக்காங்க? ரைட் இப்படி சுற்றி போகணும். ரொம்ப குளிருதுங்க அப்படின்றான். ஓகே ஸோ ஓகே லெஃப்ட் சைடில் ஒரு விண்டோ இருக்குது, அதுக்குள்ளே போயிடலாம். வாடா ஃபைனலி. அதாவது காதுக்குள்ளே அந்த பனியோட காற்று இரிட்டேட்டிங்காக இருந்துச்சுங்க. ஸோ இந்த எந்த இடம்? ஆமோஸ்லாம் நம்மகிட்ட இருக்கு, பிரச்சனை இல்லை. ஓகே ஸோ இது பாரா ரெஸ்டாரண்ட்டா அந்த மாதிரி தான் இருக்குது. ஓகே பிளட் கிடச்சிருச்சு. ஓகே ஸோ அவங்க ரெஸ்டாரண்ட் மாதிரி தான் இருக்குது. ஏதோ ஆமாம் ரெஸ்டாரண்ட்டே தான். ரைட் ஸோ நம்ம டோர் ஓப்பன் பண்ணி போயிடல கைஸ். ஓ போச்சுரா, வந்துட்டான்டா டேவிட்குள்ளே வந்துட்டான். செம்ம ட்ரிக்குப்பா. என்னை விட்டு போகலான்னு நினைக்கிறியா? உன்னை விட்டா தானே போகிறக்கு. எப்படி நீ அதை பண்ண சொல்லு. ஓடிடு. ஓகே ஸோ இவனை வேற கொள்ளணுமா? ஆல்ரைட் கைஸ் நம்ம பாஸ் பேட்டில் இருக்கோம்னு நினைக்கிறேன். என்கிட்டேருந்து ஒளிய முடியாது, உனக்கு போகிறக்கு வேற வழியே இல்லை அப்படின்றான். என்கிட்ட சாவி இருக்கு அப்படின்றான். நான் இந்த இடத்த லாக்கும் பண்ணியாச்சு. எனக்கு தெரியும் நீ இன்ஃபெக்டட் இல்லைன்னு. இன்ஃபெக்டடாக இருந்தால் இந்நேரம் ஆயிருக்கும். இந்நேரம் நீ ஆகவே இல்லை. ஓகே அவன் கண்டுபிடிச்சிட்டான். ஆக்சுவலாக இவன் இன்ஃபெக்டட் கிடையாது, இன்ஃபெக்டடாக இருந்திருந்தா இந்நேரம் அவன் மாறி இருந்திருக்கணும் அப்படின்னு. ரைட் போயிடலாம். ஓகே லெட்ஸ் கோ. சுற்றி இவனை அடிக்கணுங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இவனுக்கு வந்து நைஃபை வச்சு தான் குத்தணும். கன்னும் இல்லை நம்மகிட்ட. கண்ணை அவன் பிடிக்கிட்டான். அந்த கன்னை தான் அவன் வச்சுருக்கான். ஆல்ரைட் ஸோ வேறு ஏதாவது இந்த சைடு ஏதாவது போகிறதுக்கு வழியும் இல்லை. அவனை கொண்டு தான் ஆகணும்னு நினைக்கிறேன். அங்கே தான் வந்துட்டுக்கிறான். ரைட். உன்னோட குதிரை இறந்ததுக்கு நான் ரொம்பவே மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படின்றான். நம்ம வந்து பேசலாம் அப்படின்றான். ஓகே அங்கே தான் இருக்கான். ரைட் ஸோ அதுக்குள்ளே தான் இருக்கான் அவன். ஓகே பாட்டில். இந்த பாட்டில் எடுத்துடலாம். நீ வந்து உண்மையிலேயே ஒரு நல்ல குழந்தை, நான் சொல்கிறது கேளு அப்படின்றான். எதுக்கு? உன் பேச்சு கேட்டனே நீ கரியாக்கு குழந்தை சோறு போடுறக்கா? பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இருக்காங்க, பசியில் இருக்கானுங்க, சீக்கிரவா அவங்களாம் சர்வை பண்ணணும். அதுக்கு நான் தான் கரியா? இந்தா வாங்கிக்கோ. போட்டுடலாம் இப்போ போட்டுடலாம். போடு. அவ்வளோதான், வேற லெவல். ஒரு குத்தியாச்சு. ஓ அது வந்து உண்மையிலேயே ரொம்ப அருமையாக குத்திட்டேன் அப்படின்றான். எனக்கு ஒன்றும் ஆகாது அப்படின்றான். போச்சுரா, பெரிய கத்தி எடுத்துட்டான். ஓடிடு. சுத்தல்லே விட்டு ஓடணும். ஓகே இந்தா வாங்கிக்கோ. போடு. ஓகே அந்த சைடு ஓட மாட்டேங்கிறா. அப்படியே ஓடி. வராண்டா. ஓகே ஓ நல்ல வேலை ஓடியாச்சு. இப்படி ஓடிடலாம் அண்ட் இப்படி ஓடிடலாம். வேற லெவல். எஸ்கேப் ஸ்கில்ஸா? வரான். இந்த இங்கே தான் வரான். ஓகே ஸோ எப்படியாவது மட்டை அடிச்சிடலாம் இந்த வாட்டி. ஓகே இதா வாங்கிக்கடா. போடு. குத்து. போச்சுரா. அடிபட்டுருச்சுன்னு நினைக்கிறேன் அவளுக்கு.
ஓகே நம்ம ஜோல் என்னன்னா நம்ம ஜோல் சைடு போகிறோம்னு நினைக்கிறேன் இப்போ. ஆல் ரைட், ஜோலாக மாறிட்டோம். எப்படியா நம்ம ஓடி போய் அவங்கள காப்பாற்றணும் கைஸ், அதுதான் டாஸ்க்கு. போயிடலாம். ஓகே கன் எடுத்துகிட்டு போயிடலாம். ரன் அண்ட் கன் பண்ணிடலாமா? ஆல் ரைட், ஸோ பெட்ரோல் பங்க்கு ரன் அண்ட் கன்னே பண்ணிடலாம். சீக்கிரம் போய் காப்பாற்றணுங்க. அவள் வேற லெவலில் பிரச்சனையில் மாட்டிக்கிட்டா. ஓ இங்கே இருக்கானுங்க. ஓகே அங்கே போய் ஒளிஞ்சுக்கலாம். இந்த குளிரில் என்னால் எதுவுமே பார்க்க முடியல அப்படின்னு அவனுக்கு பேசிக்கிறானுங்க. சர்ச் பண்ணுறீங்களா? அந்த சர்ச் பண்ணுங்க. சாவானுங்க பாருங்க. ஏய் உனக்கு அது கேட்டுச்சா? அவ்வளோதான், சதறிட்டானுங்க. இந்தா நீ ஒன்று வச்சுக்கோ, கிஃப்ட்டு. அவ்வளோதான், போடு. ஓகே ஜஸ்ட் மிஸ். ஓகே போட்டாச்சு. அண்ட் இங்கே ஒருத்தர் இருக்கான். இந்தா வாங்கிக்கோ. சத்தத்தை கேட்டு வரான். ஆல்ரைட், போடு. நல்ல வேலை அடிக்க வந்தான். ஓ கம்பி நம்மகிட்ட இல்லை தானே? ஆமாம் கம்பி நம்மகிட்ட இல்லை, கம்பி எடுத்துடலாம். அடிச்சடியில் கம்பி கொடுத்தான் பார்த்தீங்களா? கிராஃப்ட் பண்ணிடலாம் அதை. ஆல்ரைட் லெட்ஸ் கோ. ஆல்ரைட் நம்ம இந்த வழியாக எஸ்கேப் ஆகி போயிடலாம். ஓகே ஸோ இந்த சைடு இருப்பானுங்க, நிறைய பேர் இருக்கானுங்க கைஸ். ஒவ்வொருத்தனையும் அப்படியே வேற லெவலில் கொண்டுடலாம். ஸோ முன்னாடி தான் இருக்கான் ஒருத்தன். ஓகே இங்கே இருக்கான். இந்தா வாங்கிக்கோ. அங்கே எங்கடா பார்த்துட்டு வர? ஓகே ஸோ இவனுக்கு ஒரு பைப் பாம் இந்த வச்சுக்கோ. அவ்வளோதான், சதறிட்டான். இவனுக்கு ஒரு ஸ்கோப் வச்சு அடிச்சிடலாம். போடு. வேற லெவல். நைஸ் ஷாட். 3 பேத்தையும் 3 விதமாக கொண்டியாச்சு. ஆல்ரைட் லெட்ஸ் கோ. ஓகே இங்கே தான் அந்த ரெட் கலரில் அதாவது நெருப்பு எரியுது. அண்ட் இந்த சைடு தான் நம்ம போகணும். ஏடா வழி காணோம். ஓகே இங்கே தானே நெருப்பு எரியுது. ஓகே லெஃப்ட் சைடில் இருக்குங்க. போயிடலாம். ஆல்ரைட் ஸோ இங்கே இந்த கதவு முடியிருக்கு. ஓகே ரைட் சைடில் டோர் ஓப்பனாக இருக்குது, உள்ளே போயிடலாம். பாருங்க கிராஃபிக்ஸில் அந்த பனிலாம் வந்து எப்படி அவன் மேலே இதாயிடுச்சுன்னு. எலியோட பேக்குங்க. எலியோட ஸ்டஃப் எதுக்கு இங்கே இருக்குது அப்படின்றான். இங்கே தானே அவங்க பிடிச்சி வச்சிருக்கானுங்க, அப்போ இங்கே தான் இருப்பானுங்க. போச்சுரா. வாருங்க எல்லாத்தையும் அறுத்து தொங்க விட்டுருக்கானுங்க. இந்த பீஃப் ஸ்டால் மாதிரி தொங்க விட்டுருக்கானுங்க மனுஷக்கறியை. ஓ மை காட், எப்படியாச்சும் நான் அவனை கண்டுபிடிச்சே ஆகணும். அப்படியே புலம்பிட்டே போகிறான். எப்படியா நான் கண்டுபிடிச்சாகணும் அப்படின்றான். ரைட் நம்ம ஓப்பன் பண்ணி போயிடலாம் கைஸ். போச்சு தான் அங்கே எரிஞ்சிட்டுக்கு அந்த இடங்க. ஓகே ஸோ இப்போ நம்ம எலியா மாறிட்டோம்னு நினைக்கிறேன். என்னதான் ஆச்சு? கொன்னால இல்லையா? கமான் எலி, யூ கேன் டூ இட். எந்திரிமா. ஓகே அவனும் இன்ஸ்டான். குத்துல அவன் இன்ஸ்டான். நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா மண்டே லைட் அடிபட்டுச்சு போல், கீழே தள்ளி விட்டான். இந்த இடமே பாருங்க கொழுந்துட்டு எரியுது. ஓகே கத்தியை பார்த்துட்டா. அந்த கத்தியை எப்படியே எடுத்துரு. ஓகே முன்னாடி போயிடலாம். ஓகே சீக்கிரம் போய் அந்த கத்தி எடுத்துரு. ஆல்ரைட் அவன் எந்திக்கிறதுக்குள்ள போய் எடுத்துட்டு இன்ஸ்டாண்டா வா வயிற்றுலயே அடிச்சான் பாருங்க. எனக்கு தெரியும் நீ நல்லாவே சண்டை போடுற. இதுக்கு பேசாம நீ கிவ் அப் பண்ணிக்கலாம்ல. கவலைப்படாத, இதுல வந்து அவமானப்படுறதுக்கு எதுவுமே இல்லை. உன்ட்டு நான் கிவ் அப் பண்ணி என்னை கரிசோர் ஆக்க பார்க்குறியா? அது உன்னோட ஸ்டைலே கிடையாது தானே அப்படின்றா. கொல்றதாண்டா என்னோட ஸ்டைலு. போச்சுரா இவனை பொழக்கிறான் பாடுறான். ஓ உனக்கு என்னை பத்தி தெரியாது, எனக்கு உயிர் பிச்சை போடுன்னு கெஞ்சி அப்படின்றா. ஆல்ரைட் கரெக்டாக எடுத்துடலாம். எடுத்துரு போடு வேற லெவல். அவ்வளோதான் போடு அவ்வளோதான். ஓச்சுரா. ஏலி நிப்பாட்டி, இனி ஏதாவது தொடாதீங்க. இட்ஸ் மீ, நான் தான் அப்படின்றான். ஓச்சுரா அவன் நல்லா என்னைய பிடிச்சிட்டான் அப்படின்றான்.
கவலைப்படாத அப்படின்றான். பாவங்க அவன். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா வேற லெவல் சீனு, சென்டிமெண்ட்டான சீன் போயிடுச்சு. ஜஸ்ட் மிஸ்ஸுங்க. விட்டுருந்தான், இவன் மட்டும் வராமல் இருந்திருந்தா என்ன இருக்கும்? அவ்வளோதான். வெளியே கடைசியாக தான் நம்ம பார்த்துருப்போம். ஓட்டி இறுக்கிட்டாங்க, சொரியான இருக்குங்க, சதறிக்கிட்டான் அவன். அதெல்லாம் காட்ட மாட்டானுங்க போல. ஆல்ரைட், அடுத்தது என்ன ஆச்சு? அவ்வளோ இருக்கு. நெக்ஸ்ட் ஸ்ப்ரிண்ட். ஓகே, ஸ்ப்ரிண்ட்னா நம்ம தமிழ் என்ன சொல்கிறது? அண்ட் ஆட்டம்னா இந்த கோடைக்காலம் மாதிரி. ஸோ இது வந்து ஸ்ப்ரிண்ட், அதுக்கப்புறம் வர்ற சீசன் போல். ரைட், ஏதோ ஒன்று. ஸோ இந்த இடத்துல வந்து மான்கள்லாம் நிறைய இருக்குது, ஜாக்கிரதை அப்படின்றான். அந்த காஷன், மானுங்க கிராஸ் ஆகிற வழிகள். ஹாஸ்பிட்டல் வந்துருச்சு, வா போகலாம். இங்கே தான் நம்ம வர வேண்டியது. ஆல்ரைட், போயிடலாம். ஓகே, well guys. Feel that breeze, huh? I tell you, on a day like this, I just sit on my porch. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா, நான் சின்ன வயசில் வந்து நான் வந்து வேற லெவலில் பிக்னிக் போகிறக்காக என்னோட சாமானெல்லாம் எடுத்துகிட்டு இந்த வழியாக தான் நான் வருவேன். இதெல்லாம் வந்து ஒரு காலம் நல்லா இருந்துச்சு இந்த இடம்லாம். நீ என்ன சொல்கிற? உனக்கு நல்லா இல்லையா? ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அதை விட்டு இன்னும் வரல. ஓகே, டேப்லெட்ஸ் எடுத்துடலாம் எல்லாத்தையும். ஃபோட்டோ, ஃபேமிலி ஃபோட்டோ கிளிக் பண்ணி பார்த்துடலாம். forgive us, அதாவது எங்களை மன்னிச்சிருங்க அப்படின்றாங்க. இறந்துட்டாங்க, சூசைட் பண்ணிட்டாங்க கைஸ். ரைட், பேட் வேண்டாம், நம்மக்கிட்ட தான் இருக்கு டூல்ஸ். ஓ, பின்னாடி ஷார்ட் கன் செல்ஸ். ஓகே, ஷார்ட் கன் செல்ஸ் கிடச்சிருச்சு. இங்கே இருக்கிறவங்க எல்லாரும் இந்த கார்பனில் பிக்னிக் வந்தவங்கலாம் போய் சேர்ந்துட்டாங்க. நான் அதுக்கப்புறமா வந்து வேற ஊருக்கு, எங்கள் ஊருக்கு போகிறக்கு ஃப்ளைட்டில் போகலான் இருந்தேன். சரி சொல்லு அதை பற்றி அப்படின்றான். ஸோ நான் வந்து ஒரு பெரிய பிளெயினில் இருந்தேன். அங்கே நிறைய பேர் மக்கள்லாம் இருந்தாங்க. அவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே கத்திட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா நான் ஓப்பன் பண்ணி பார்த்தேன் டோரை. அங்கே பார்த்தீங்கன்னா பைலட்டே இல்லை அப்படின்றான். அதுக்கப்புறம் எனக்கும் தெரியல எப்படி நான் எப்படி அது ஓட்டுறதுன்னு கூட தெரியல. அதுக்கப்புறமா கிராஷ் ஆயிருச்சு அந்த பிளைனு. அதுக்கப்புறம் நான் எஞ்சி பார்க்குறேன், அது ஒரு கனவு. உன்னோட கனவே பார்த்தீங்கன்னா ரொம்ப வித்தியாசமாக தான் இருக்கும். ரைட், கனவுகள்லாம் அப்படி தான் இருக்கும் போல. இன்னொரு சிட்டி, இன்னொரு அபேண்டன் குவாரண்டைன் ஜோன். ஸோ இது பார்த்தீங்கன்னா குவாரண்டைன் ஜோனாக இருந்திருக்கு. ஆனால் அது வந்து பல வருஷத்துக்கு முன்னாடி, இப்போ அது ஃபங்க்ஷனாக இல்லை. ஆல்ரைட், ஸோ நம்ம கிராஸ் பண்ணி போயிடலாம் கைஸ். லெட்ஸ் கோ. ரைட், ஸோ நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா எல்லாமே நம்மளுக்கு கிடச்சிருச்சு. அண்ட் நம்மக்கிட்ட இருக்கிற எல்லா எக்யூப்மெண்ட்ஸ், ஆமோஸ்லாம் இருக்குது. ஆனால் ஒன்று மிஸ் பண்ணுறோம். நம்மக்கிட்ட என்ன வேணும்? ஸோ அந்த லெவல் 5 டூல் கிட் வேணும். அது எங்கே வேணால் இருக்குங்க, நம்ம தேடிட்டே போயிடலாம். ரைட், போயிடலாம் கைஸ். ஸோ அந்த சைடு அந்த டோர் வந்து க்ளோஸ்டாக தான் இருக்குது. நம்ம இது வழியாக நம்ம சந்து வழியாக பூந்துடலாம் அப்படின்றான். அதாவது இதுக்குள்ளே போய் அந்த சைடு வந்துடலாம் அப்படின்னு சொல்கிறான். ஓகே ஓகே ஓகே, ரைட் சைடில் அங்கே லேடர் இருக்குது. மேலே வழக்க போல் அவளை பூஸ்ட் பண்ணிடலாம். என்ன வரமாட்டீரா ஏலி? எங்கடா அவ? என்ன லேடர்? வா. ஓகே, ஸோ அவள் ஏதோ ஆழமாக யோசிச்சுக்கிறா. ஒருவேளை அவளுக்கு நடந்த விபத்தை அதுலேருந்து அவனால் வெளியே வர முடியலையோ? மேபி அப்படி கூட இருக்கலாம். ஸோ காய்ஸ், பார்த்தீங்கன்னா கேமோட டாஸ்க் என்னென்னா, எலியை வந்து ஃபயர் ஃப்ளைஸ் கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். அப்போ தான் அவளோட பிளட் சாம்பிள்ஸை வச்சு க்யூரை வந்து கண்டுபிடிக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி அதுதான் அந்த மிஷின். அந்த மிஷினை தான் நம்ம இப்போ கண்டினியூ பண்ணிட்டுக்கிறோம். ஓ, போச்சுரா, சீக்கிரம் போடு. அட கடவுளே, போச்சுரா. ஓடுறானா? ஓடிட்டாடா. என்னதுன்னு சொல்லு சீக்கிரம். நில்லு, நிற்கிறக்குள்ளே ஓடிட்டா யாவ. ஓகே கைஸ், நம்ம டக்குன்னு ஏறி போய் பார்த்துடலாம்.
this. நீ வந்து இது பார்த்தே ஆகணும் ஜோல். என்னது அது? என்ன சஸ்பென்ஸா? ஏதோ பார்த்துட்டா, என்ன பார்த்துட்டான்னு தெரியல. இந்த வழியாக தான் பார்த்தா, என்ன ஒன்றுமே தெரியல. ஆல்ரைட், ஸோ அவன் ஓட மாட்டேங்கிறான், நடந்தான் போகிறான். என்ன ரங்கா ஜோக் கட்டுறீங்களா அந்த மாதிரி அவள் சொல்லிட்டு போகிறா. ஆர் யூ கிட்டிங் மீ? கட்டிங்காது சீக்கிரம். என்னம்மா இவன் ஓடவும் மாட்டேங்கிறான். படா ஜாக் பண்ணுறான். சீக்கிரவா அப்படின்றா. அதுக்கு தானே வந்துட்டுக்கிறேன், நான் தானே ஓடி வந்துட்டுக்கிறேன், அப்புறம் என்ன. ஓகே, இந்த சைடா? ரைட் சைட். ஓ ஜிராஃப்ங்க. இது எங்கேருந்துடா வந்துச்சு? இதுங்களாம் உயிரோட தான் இருக்குங்களா? அதை வந்து பயப்படுத்திடாத. ஓகே ஓ ஓகே, அங்கே ஏதோ ட்ரையாங்கிள் மாதிரி கேட்குது. டச் பண்ணலாம் போல. என்ன பண்ணுற நீ? வந்து தொட்டுப்பாரு. ஸோ இதுங்களாம் ஹைட்டாக இருக்கிறனால அந்த ஜாம்பிஸால் எதுவும் பண்ண முடியலன்னு நினைக்கிறேன். மேபி அப்படி கூட இருக்கலாம்ல. ஓடிருங்க டக்குன்னு. இது ரொம்பவே அற்புதமாக இருக்கு. எங்கே போகுதுங்க அதெல்லாம்? ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா வேர்ல்டு வந்து நல்லா இருக்கும் போது ஜோல்லாம் இருந்திருக்காங்க. ஆனால் எலி வந்து இந்த டிசாஸ்டர் ஆனக்கப்புறம் தான் அவள் பிறந்தா. ஏன்னா அந்த டிசாஸ்டர்லேயே அவள் பிறந்தா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் மார்லின் கூட சொல்லியிருந்தா. ஸோ அதெல்லாம் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் தான். ஆனால் எலி வந்து இதெல்லாம் வந்து அவளுக்கு புதுசாக இருக்கும். ஸோ அதனால தான் அவள் வந்து எதை பார்த்தாலும் அவள் வந்து ரொம்ப வியர்டாக பார்க்குறா. அவளை பொறுத்த வரைக்கும் இதுதான் உலகம் அப்படின்னு சொல்லிட்டு அவள் வாழ்ந்துட்டுக்கிறான். ஆல்ரைட் கைஸ், அங்கே பாத்தியா? ஓகே, ட்ரையாங்கிள் கேட்குது. வியூ சூப்பராக இருக்குங்க, செம்ம வியூ. ஸோ எல்லாமே நீ ஹோப் வச்சிருக்கியா? அதெல்லாம் வந்து மேலேயும் கீழேயும் ஏற்றம் இறக்கமாக இருக்கு. ஆனால் என்னதான் இருந்தாலும் இந்த வியூ வந்து என்னால் பார்க்காம இருக்க முடியல. நல்லா இருக்குல்ல? ரைட், செம்ம வியூங்க, சூப்பராக இருக்கு. இந்த இடமே சுற்றில வருங்க, வேற லெவலில் கிரியேட் பண்ணியிருக்கானுங்க. அந்த கிராஃபிக்ஸாக இருக்கட்டும், அந்த வியூவாக இருக்கட்டும், அந்த ஆம்பியன்ஸாக இருக்கட்டும், எல்லாமே நாட்டி டாக் ப்ரொடெக்ஷன். அதாவது ப்ரொடெக்ஷன் வருது. என்னாச்சு? இதை ஃபீல் பண்ணுறேன்னா இது நம்ம பண்ணவே தேவையில்லை. உனக்கு அது தெரியும்ல. வேற என்ன ஆப்ஷன் இருக்கு சொல்லு? நம்ம டாமிஸ்க்கு போகலாம், டாமி கிட்ட போகலாம். நம்ம இது எல்லாமே முடிச்சுக்கலாம் ஒரே அடியா. இது எல்லாமே நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு இங்கே வந்ததுக்கு இது சொல்லதானா? எல்லாமே நான் பண்ணதெல்லாம் வேஸ்டா? நான் எதுவுமே இல்லாமலாம் இருக்க முடியாது. நான் ஏதாவது சாதிக்கணும், என்னை வச்சு ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்ட்டு நான் ஒரு கொள்கையோடு இருக்கேன். இல்லைன்னா நான் வாழ்றதுக்கான அர்த்தமே இல்லை. இங்க பாரு, எனக்கு புரியுது நீ என்னைய ரொம்ப கேர் பண்ணிக்கிறேன்னு. ஆனால் வேற வழி இல்லை. இந்த வேலையை வந்து நம்ம முடிச்சிட்டோன்னா அதுக்கப்புறம் நீ எங்கே சொன்னாலும் நான் வரேன் அப்படின்றா. நான் எப்படி இருந்தாலும் உன்னை விட்டுட்டு போக மாட்டேன் அப்படின்றா. ஸோ எலிக்கு வந்து எப்படின்னா அவள் பிறந்ததுக்கு வாழ்க்கையில் ஏதாவது சாதிச்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொள்கையோடு இருக்கா. ஸோ ஏன்னா அவளுக்கு எதுவும் யூஸ்ஃபுல் இல்லாட்டியும் அவளோட பிளட் சாம்பிள்ஸில் வழியாக இந்த உலகம் வந்து மேபி மாறுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிரேஸ் இருக்குது. ஸோ ஜோல் பொறுத்த வரைக்கும் என்னென்னா அவள் பொண்ணு வந்து மாதிரியே இருக்காள், சாரா மாதிரியே இருக்கா அவளும். ஸோ அதனால் அவளை விட்டுட்டு போக முடியல. அவளுக்கு ஏதாவது ஆயிருமோ, டெஸ்டிங் பண்ணும்போதெல்லாம் ஏதாவது ஆயிருமோ அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த பயத்திலே சுற்றிட்டு இருக்கிறான். வேறு வழி இல்லை. ஸோ எலிக்காக இவன் பண்ணி தான் ஆகணும், அவளை கொண்டு போய் விட்டு தான் ஆகணும். அதாவது ஃபயர்ஃப்ளைஸ். ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா கண்ட்ரியாக டாஜ் ஆகி எங்கேயோ வந்துட்டோம். ஃபைனலி வந்துட்டோம்னு நினைக்கிறேன் ஃபயர்ஃப்ளைஸ் கிட்ட. ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு அபேண்டன்ட்
மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ்லாம் இங்கே தான் இருந்திருக்கு போல. Me back. இந்த இடத்த பார்க்கும்போது என்னைய ஒரு ஞாபகம் வருது. Everything went down. ஸோ எல்லாமே இதுக்கு நல்லா இருக்கிற It's just like this. இந்த இடத்துக்கு டிசாஸ்டர் ஆறதுக்கு முன்னாடி Saw families torn apart. ஸோ எனக்கு வந்து ஒரு ஃபேமிலி ஞாபகம் வருது. அவங்க வந்து உண்மையிலேயே Turned ரொம்ப upside நொறுங்கி போயிட்டாங்க. உன்ன மாதிரி தான் ஃபீல் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஏத்தம் இறக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கவலையாக இருந்தாங்க. அதுக்கப்புறம் என்னாச்சு? Can't imagine losing someone you love like that. ஆனால் அவங்க வந்து இறந்து போயிட்டாங்க. ஆனால் என்னால் வந்து இமேஜின் பண்ணவே முடியல. உண்மையாக நீ வந்து நேசிக்கிறவங்க வந்து உன்னை விட்டு போகிறாங்கன்னா அது எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது அவள் சாராவை சொல்கிறான், பரவாயில்ல எலி கவலைப்படாத, எல்லாம் கடந்து போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சென்சிட்டிவாக பேசுகிறான். ஆல்ரைட் கைஸ், ஃபைனலி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டூல் பாக்ஸ் கிடச்சிருச்சு. ஸோ ஃபைன், மேக்ஸ் அவுட் ஆகிட்டோன்னு நினைக்கிறேன். அண்ட் லெவல் 5. ஸோ நம்மளுக்கு ஒரு ட்ராஃபியும் ரிலீஸ் ஆயிடுச்சு. ஓகே, ஸோ டூல் பாக்ஸ் இங்கே கிடச்சிருக்குன்னா நம்மளுக்கு வந்து இந்த அப்கிரேட் பண்ணுற ஆப்ஷன் இங்கே எங்கேயாவது தான் இருக்கும். அதாவது கன் மாட் பண்ணுற பெஞ்ச் ஏதோ ஒரு ஷெல்டரில் இருக்கும். ஐ திங்க் இந்த ஷெல்டரா, அங்கே போய் பார்த்துடலாம் போகிறக்கு முன்னாடி. ஆல்ரைட், லெட்ஸ் கோ. ஓகேங்க, டூல் பெஞ்ச் இங்கே இருக்குது. அண்ட் நம்ம எடுக்க வேண்டியதெல்லாம் எல்லாத்தையும் எடுத்துடலாம். ஓகே, டூல்ஸ். இது என்ன மேப்பா? ஓகே, இந்த டவுனோட மேப்பு நம்மளுக்கு யூஸ் ஆகும். மேப் எடுத்துடலாம். அண்ட் ஆமோஸ். ஆல்ரைட் கைஸ், நம்ம அப்கிரேட் பண்ணிடலாம். ஆல்ரைட் கைஸ், நம்ம ஃபைனலி எல்லாத்தையும் அப்கிரேட் பண்ணிட்டோம். ஃபுல்லாகவே மேக்ஸ் அவுட் ஆயிருச்சு. நம்ம ஆமோஸ், கன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபுல் மேக்ஸ் அவுட். சரியான அப்கிரேட் தான். ஓகே கைஸ், லெட்ஸ் கோ. இப்போ எவன் வந்தாலும் பிறந்துடலாம் போகிற வழியில். ஆல்மோஸ்ட் நம்ம வந்து எல்லாத்தையும் முடிச்சிட்டோன்னு நினைக்கிறேன். ஸோ ஒருத்தங்க முடிஞ்சிட்டாங்க, இன்னி ஒருத்தங்கள இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதுதான் ஜாம்பீஸ். ஓகே, ஹே ஜோல், நான் உனக்கு ஒன்று தரணும்னு நினச்சேன், இங்கே வா அப்படின்றா. என்னென்னு போய் பார்த்துடலாம். இந்தா, மரியா வந்து இது உனக்கு எனக்கு காமிச்சா, ஆனால் நான் அவட்டேருந்து திருடிட்டேன். நீ மைண்ட் பண்ண மாட்டேன்னு நினைக்கிறேன். என்னது அது? ஓ, சாரா ஃபோட்டோவா? அவங்க ஒன்றா இருந்த ஃபோட்டோ. என்னதான் எவ்வளோதான் ஹார்ட் நம்ம ட்ரை பண்ணாலும் நம்மளோட பாஸ்ட்டை விட்டு நம்ம வெளியவே எஸ்கேப் ஆக முடியாது. ஓகே, தேங்க்யூ அப்படின்ட்டான். ஸோ உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா அவனுக்கு சாராவை பார்க்க நினைக்க எலியோட ஞாபகம் தான் வருது. என்ன நடந்தாலும் எலியை வந்து இழக்கக்கூடாது. ஸோ காய்ஸ், அந்த சைடு வழி இல்லை, நம்ம இந்த டனல் வழியாக தான் போய் ஆகணும். இங்கே தான் போகுது டனல் ஈஸ்ட். ஸோ இது வந்து இந்த வாட்டி ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் எனக்கு தெரியும் அப்படின்றா. இந்த வாட்டி போன வாட்டி ஃபயர் ஃப்ளைஸ் இல்லை, இந்த வாட்டி கண்டிப்பாக இருப்பானுங்க, எனக்கு வந்து தோணுது, சென்ஸ் ஆகுது அப்படின்றா. ரைட், அதையும் தான் நம்ம பார்த்துருவோமே. ஆல்ரைட் காய்ஸ், டனலு என்ன வேணால் நடக்கலாம். எல்லாருமே பிரேஸ் யுவர் செல்ஃப்ஸ், ரெடியாக இருந்துக்கோங்க காய்ஸ். ஆல்ரைட், கன் வந்துருச்சு. அண்ட் பார்த்தீங்கன்னா ஜாம்பீஸ். ஸோ கடைசி ஜாம்பீஸ். என்னதான் இருந்தாலும் இவனுங்களை பிளான் பண்ணி போடலாமா இல்லை ஸ்டெல்த் கில் பண்ணலாமா? எல்லாமே பண்ணிடலாமா? ஆல்ரைட், ஸோ ஒன்றா எல்லாத்தையும் கொண்டு வர வேண்டியதான். ஓகே, ப்ளோடர்ஸ்க்கு பைப் பாம்ஸ் வீசிட வேண்டியதான். இந்த வாங்கிக்கோ. அவ்வளோதான், செத்துட்டான். அண்ட் இங்கே வரானுங்க, இந்த நீங்களும் வாங்கிக்கோங்க. ஆல்ரைட், ஸோ இப்போ மேலே வருவானுங்க. போடு, ஹெட் ஷாட். ஓகே, நம்மளை ட்ராக் பண்ணிட்டான். இந்த ஹெட் ஷாட். இன்னொருத்த எங்கேயோ ஏறி வர மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. ரைட்டா எந்த சைடு? ஓகே, எலி அந்த சைடு பார்க்குறா. ஓகே, லெஃப்ட் சைடு வாங்கிக்கோ. போடு. ஆல்ரைட், ஸோ அவங்கள பிஸியாக வச்சுக்கோ. எலி வந்துட்டானுங்க. போடு. வேற லெவல். அவ்வளோதான், செத்துட்டான். ஓகே, ஃபைனலி. ஸோ வந்து அமைதியாரு அப்படின்ட்டான். இன்னி நிறைய பேர் இருக்கானுங்க. ஓகே, எரிக்கிறதுங்க கேஸ் பைப்.
இல்லை கைஸ், இது வந்து வெறும் ஸ்டார்டிங் ஜாம்பிஸ் தான். இன்னி கொஞ்சம் நிறைய பேர் வருவானுங்க. எதுக்கும் நம்ம ரெடியாகவே இருந்துக்கலாம். எதுக்கும் நீ கன்னு ரெடியாகவே வச்சுக்கோ அப்படின்னு அந்த மாதிரி தான் இருக்குது. ஓகே, கட்டையாது, கட்ட வேண்டாம். பாருங்க, இந்த இடத்துல மேலேருந்து அந்த பிரிட்ஜு உடஞ்சி அண்டர் டனல்லாம் உளுந்து எல்லாமே வெடிச்சு. ஓ கிளிக்கர்ஸ் மண்டகாசாயம். இவனுங்களை வந்து ஒரு ஸ்டெல்த் கில் பண்ணிடலாம். எல்லா கில்லையும் யூஸ் பண்ணிடலாம் இந்த வாட்டி. ஓகே, போடு. வேறு லெவல். அண்ட் இங்கே ஒருத்தருக்கான், அவனையும் போட்டுடலாம். போடு. ஆல்ரைட். ஸோ ஆப்போசிட்டில் ஒருத்தருக்கான், அவனையும் போட்டு பொழந்தரலாம். வாங்கிக்கோ. அவ்வளோதான். வேறு லெவல், வேறு லெவல். ஃபைன். நீ வேறு யாராவது இருக்கானுங்களா? ஓகே, ஸோ லெஃப்ட் சைடில், அதாவது ரைட் சைடில் ஒரு வழி போகுது, அந்த வழியாக போயிடலாம். இந்த வழியை சுற்றி போயிடலாமா? நிறைய பேர் இருக்கானுங்க அப்படின்றான். போட்டு பழந்துற வண்டி தான். ஓகே, பைப்பு சுற்றுற வண்டி தான். போடு. அவ்வளோதான். ஓகே, போடு. இன்னொத்தனை போடு. அவ்வளோதான். போட்டு பொழந்துட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். ஆல்ரைட். நம்ம பார்த்தீங்கன்னா சத்தம் போட்டு கூப்பிட்டோம். ஸோ எல்லாம் பெரிய பெரிய கன்ஸ் எல்லாம் எடுத்து வச்சிடலாம். அண்ட் போயிடலாம் கைஸ். ஆல்ரைட், லெட்ஸ் கோ. லெட்ஸ் கோ, லெட்ஸ் கோ, லெட்ஸ் கோ. சதறிட்டானுங்க. ஓ, டார்ச் லைட், டார்ச் லைட். இது வேற நம்மள ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா டார்ச் லைட் இந்த மாதிரி சம்பவம் பண்ணும்போது டக்குன்னு ஆஃப் ஆகும்போது தாங்க நம்மளுக்கு கொஞ்சம் பீதியாகுது. லெட்ஸ் கோ. கீழே எங்கேயாவது இருக்கானுங்களா? இங்கேயும் இல்லை. ஓகே, ஸோ இங்கே பாருங்க, நிறைய எக்யூப்மெண்ட்ஸ், ஆமோஸ் எல்லாத்தையும் எடுத்துடலாம், எல்லாத்தையும் எடுத்துடலாம். ஆல்ரைட், ஆல்மோஸ்ட் எல்லாமே ஃபுல். லெட்ஸ் கோ. இந்த சைடு ஏதோ சத்தம் கேட்குது. கண்டிப்பாக இங்கே இருப்பானுங்க. இருக்கானுங்க. ஓ, இன்னொரு ப்ளோடர் இருக்குங்க. ப்ளோடர், மண்டகாசாயம், ரன்னரு எல்லாருமே இருக்கானுங்க. சிங்கிள் வேண்டாம், எனக்கு ஒரு ஸ்கெட்சை போட்டு எடுத்துடலாம். ஸோ இவங்களை கொல்லணும்னா நம்ம ஏதாவது ஒரு ஹைட்டான வெண்ட்டுக்கு போயிடலாம். ஆல்ரைட். ஸோ அங்கே இருக்கானுங்க. ஓகே, ஸோ நம்ம மேலே ஏறிடலாமா? அந்த ட்ரக்கு மேலே ஏறிடலாங்க, அதுதான் கரெக்டாக இருக்கும். ஓகே, ஸோ இவனை வந்து நம்ம ஸ்டெல்த் பண்ணிடலாம் ஃபஸ்ட்டு. தனியாக சுற்றிட்டு இருக்கிறியா? இந்தா வாங்கிக்கோ. போடு. அவ்வளோதான், ஸ்டெல்த் பண்ணியாச்சு. இந்த ட்ரக்கு மேலே ஏறி பார்த்துடலாம். ட்ரக்கு மேலே ஏறி ஒவ்வொருத்தனை போட்டு பொழந்துடலாம். லோடர் ஹைட்டாக இருந்தால் எவனும் வரமாட்டானுங்க, நம்மளுக்கு கொல்றதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். போடு. 2 ப்ளோடருங்க. அங்கே ஒருத்தன் நின்றுட்டு ஏதோ பண்ணிட்டுக்கிறான். போடு. செம. ஓகே, பைப் பம்ப்ஸ் யூஸ் பண்ணிடலாம். இந்த வாங்கிக்கோ, வாங்கிக்கோ, வாங்கிக்கோ. போடு. இங்கே ஒன்று போடு. போடு. அவ்வளோதான். பொழந்துட்டான், பொழந்துட்டான். எல்லாருமே அவுட்டுங்க. ஆல்ரைட் கைஸ், எல்லாத்தையும் போட்டு பொழந்தாச்சு. ஃபைனல் ஜாம்பிஸ் செத்து போயிட்டானுங்க ஃபைனலி. ஆனால் இப்போ பாருங்க, பாம்ஸ் அப்கிரேடட் எக்ஸ்ப்ளோசிவ் 2xல் அப்கிரேட் ஆகிருக்கு. 5 பாம்ஸ். ஆல்ரைட், லெட்ஸ் கோ. ஃபைனலி நம்ம ஜாம்பிஸை கொண்டு நினைக்கிறேன் இந்த சைடு. இனி போகிற வழியில் யாராவது இருப்பாங்க. இனி டனல் வந்து இனி முடியல, திடீர்னு வந்தாலும் வருவானுங்க. அவங்களையும் போட்டு பொழந்துட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். அந்த கிரேட்டை வந்து கொஞ்சம் கீழே தள்ளி விடு அப்படின்றா. கைஸ், நம்மளோட ஃபைட்டிங் ஸ்கில்ஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக்கை தட்டி விட்டு பாருங்க கைஸ், கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். புதுசாக யாராவது பாட்டுக்கிறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டு பாருங்க. ஆல்ரைட், லெட்ஸ் கோ. ஸோ இந்த வழியாக தான் போகணும். ஓகே, இந்த டனல் பாருங்க எவ்வளோ தூரம் போகுதுன்னு பார்ப்போம். ஓகே, குச்சர்லாம். லெட்ஸ் கோ. பார்த்து வாமா, தண்ணி வந்து ரொம்பவே ஆழமாக இருக்கு. இதெல்லாம் முடிஞ்சக்கு அப்புறமா நீ வந்து எனக்கு சொல்லித்தா அப்படின்றான். எனக்கு வந்து ஸ்விம் பண்ணுறதுக்கு சொல்லிக் கொடு அப்படின்றான். ஆல்ரைட், நம்ம டீப்பாக போயிடலாம் கைஸ். ஸோ எலியை எப்படியாவது கிராஸ் பண்ண வைக்கணும். அவளை கிராஸ் பண்ண வச்சாதான் நம்ம வந்து அந்த சைடு போக முடியும்.
I'm on the other side. ஓகே நான் அந்த சைடு வந்துட்டேன். ஓ லேடர் பார்த்துட்டாளா? Hold on. ஓகே வந்துட்டேன். ஜாம்பிஸா கிளிக்கர்ஸா? திடீர்னு வந்து ஏதோ ஒரு சவுண்டு மாதிரி கேட்குது. அவனா வந்துட்டானா? இல்லை வரல. அது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அந்த டாக்கோங்க, அதாவது அந்த பேர்டு கத்திட்டு இருக்கும், ஆங்கிரி பேர்ட் மாதிரியே இருக்கும் அது பார்க்க. ஓகே ட்ராப். அடே ட்ராப்டா அப்படி இல்லைடா. ஐயோ ஜோலே பண்ணி மூமெண்ட் பண்ணாதடா. ட்ராப்னா அப்படி கிடையாதுடா, கீழே போடணும். என்னடா கேட்க மாட்டேங்குது, கிழிஞ்சுது போ. கொஞ்சம் பின்னாடி வந்து ஓகே இப்போ கேட்டுருச்சு. கேரி ட்ராப் வந்து கரெக்டாக கீழே போடணும். கரெக்டாக இப்படி வை. ஓகே ஸ்டியா. ஓகே இப்போ கேட்குது. இதை தாண்டா நீ முன்னாடியே பண்ணியிருக்கணும், அதை விட்டுட்டு. Alright, just stick to the edge. It's shallow over there. ஓகே அந்த எட்ஜு வழியாக பிடிச்சி ஏறிவா, ஏன்னா வந்து ரொம்பவே ஸ்டேபிளாக இல்லை, ஷாலோவாக இருக்குது அப்படின்றான். ரைட் நம்ம இந்த வழியே ஏறி போயிடலாம். இப்படி ஏறி போய் எப்படி போகிறது? ஸ்ட்ரைட்டாக போய் குதிக்கணுமா என்ன? ரைட் போயிடலாம். ஓ இங்கே ஏதோ இருக்குது காமிக்கு. டே அட்டாரியில் வந்து அவன்டா காமிக் படிச்சுட்டு இருந்திருக்கான். மேலே இருக்கு பாருங்க காமிக்கு. ரைட் கீழே தான் போய் ஆகணும், ஒரு வழியில். மறுபடியும் அண்டர் வாட்டரா டைவா? ரைட் சைடில் ஏதோ ஒரு நேராக ஒரு வழி போகுது, அப்படி தான் போகணும்னு நினைக்கிறேன். போயிட்டு சுற்றி வரணும்னு நினைக்கிறேன். ரொம்பவே குளிருது அப்படின்றா. தண்ணிக்குள்ளே நடந்து வரல அவ. ஸோ அவளை பூஸ்ட் பண்ணி அந்த சைடு கொண்டு போயிடலாம். அந்த டோரை மட்டும் ஓப்பன் பண்ணு, வேறு எதுவும் பண்ணாதப்பா. அதெல்லாம் நல்லா பொண்ணு, கரெக்டாக நம்ம சொன்னதை மட்டும்தான் செய்வா. ஆல்ரைட். ஓ கிளிக்கர் 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 கிளிக்கர். வாட்ச் 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 ஷூட் 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 ஷூட். அவ்வளோதான். நல்ல வேலை எலியை சுட்டிருப்பாங்க. ஜஸ்ட் மிஸ். ஓகே திடீர்னு வந்துருச்சு. அதுங்க எப்போ பார்த்தாலும் நீ சர்ப்ரைஸ் பண்ணிட்டே இருக்குது அப்படின்றான். ஆல்ரைட் நல்ல வேலை, அவளுக்கு காயப்பட்டாலும் ஒன்றும் ஆகாது அப்படின்னு நம்ம நம்புகிறோம். ஏன்னா எலி ஆல்ரெடி இன்ஃபெக்டட் கேர்ள் தான். ஓகே ஸோ நம்ம இதான் மேக்ஸ் அவுட் பண்ணியாச்சு. அப்புறம் என்னத்த, இனிமேல் நம்மளுக்கு கன் பெஞ்ச் தேவைப்படாது. ஆல்ரைட் ஸோ இங்கே ஒரு டோர் போகுது. டூல்ஸ். ஓகே ஷிவை வச்சு ஓப்பன் பண்ணிடலாம். எப்படியாவது திறக்காது, ஷிவை வச்சு ஓப்பன் பண்ணிடு. அவ்வளோதான். மேபி ஏதாவது சீக்ரெட் ஐட்டம்ஸ் ஏதாவது கிடைக்கலாம். ஓகே ஸோ டேப்லெட், மெடிசன் அண்ட் இங்கே என்ன கிடைக்குது? ஓகே கேஸ் பாம், அதாவது ஃப்ளேமபிளோட ஆமோ. ஓகே இங்கே என்னது? டூல்ஸ். ஆல்ரைட் கைஸ் ஆல்மோஸ்ட் எல்லாமே ஃபுல் ஆயிடுச்சு. நம்ம ஃபர்தராக இது வந்து இந்த டனலில் வந்து எங்கே வரைக்கும் போகுதுன்னு பார்ப்போம். பாத்திரா மண்டைக்கு எது இடிச்சுக்காது அப்படின்றா. ஹே அங்கே பாரு. ஓகே நம்ம அந்த வழியே தான் போகணும் கைஸ். ஸோ மேலே தெரியுது பாருங்க அந்த வழி, டனல்லேருந்து வெளியே போகிறதுக்கான ஒரு வழி. ஓகே நம்ம பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நம்ம வழி கண்டுபிடிக்கணும். எப்படி போகிறது? இங்கேருந்து நம்ம ஆப்போசிட்லேருந்து குதிச்சு பார்ப்போம். ஓகே இங்கேருந்து ஓடி குதிப்பானா? இதாடா நம்ம அன்சார்ட்டட் ட்ரேக்காக இருந்திருக்கணும். மறந்து போய் குதிச்சிருப்பான். ஆட இவன் என்னடாப்பா ரொம்ப ரியலிஸ்டிக்னு பேரில் ரொம்ப ரியலிஸ்டிக் பண்ணிட்டானுங்க. ஆல்ரைட். ஓ ஓகே இந்த சைடு எதுவும் இல்லை. ஸோ நம்ம ஒரு சீரியஸான பசிலில் தான் இருக்கோம். நல்லா ஒத்து பார்த்தா அண்டர் கிரவுண்டில் ஏதாவது இருக்கா என்ன? ஆல்ரைட் டைவ் அடிச்சு பார்த்துடலாம். எதுவுமே இல்லை. ஓகே இங்கே இருக்குங்க வழி, போயிடலாம். இதுக்குள்ளே போகணும். போயிடலாம். லெஃப்ட் சைடா? இன்னும் லெஃப்ட்லேயும் வழி இல்லை. போச்சுறோம். ஐயோ நம்மளுக்கு வர ஹெல்த் கம்மியாது. டக்குன்னு போ. ரைட் சைடில் தான் வழி இருக்கு. ஓகே இன்னொரு அண்டர் கிரவுண்டா? போயிரு மேலே போயிரு. செத்துருப்போம் இந்நேரத்துக்கு. ஜஸ்ட் மிஸ்.
ஸோ பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு வழி இருக்குது, அது நம்ம என்னென்னு போய் செக் பண்ணிட்டு அப்புறமா அந்த சைடு போயிடலாம். ஏன்னா நம்ம மேலே வழி பார்த்தாச்சு. எதாவது இருக்கா? எதுவும் இல்லை, ஜாம்பிஸும் இல்லை, யாருமே இல்லை. ஆல்மோஸ்ட் நம்ம எல்லா ஜாம்பிஸும் கிளியர் பண்ணிட்டோம். அவனுங்க இந்த இடத்துக்கு வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. பல வருஷமாக, அதாவது 20 வருஷத்துக்கு மேலேயே அவனுக்கு ஜாம்பி ஆகி அங்கே தான் குடும்பம் நடத்திட்டு இருந்திருக்கானுங்க. அவ்வளோ இன்சைடு யாரும் இல்லை, போயிடலாம். ஓடிய போயிடலாம், எதுக்கு உட்காந்துட்டு போயிட்டே, உழுகாதுல்ல அப்படின்னு நம்பி போக வேண்டியதான். ஆல்ரைட், இந்த பலகையை கீழே போட்டுடலாம். நீ சாதிச்சிட்ட. ஓகே, கீழே வந்து நீ கிராஸ் பண்ணு. பலகையை போட்டாச்சுங்க. ஸோ நம்ம இந்த பலகையை வந்து வழக்க போல் எலியை கிராஸ் பண்ணுவோம்ல, அதே மாதிரி கிராஸ் பண்ண வச்சிடலாம். கமான் ஏலை, போங்க, ஜம்ப் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ மேலே கொண்டு போய் நீ ரீச் பண்ணு அப்படின்றா. கவலைப்படாத, நான் கேர்ஃபுல்லாக தான் இருப்பேன். ஆல்ரைட், அவள் போயிட்டா. அவன் மட்டும் குதிக்கிறாங்க, ஸ்பைடர்மேன் மாதிரி டக்குன்னு போயிடுறா. ஆல்ரைட், ஸோ நம்ம எப்படி கிராஸ் பண்ணுறது? ஏதோ பண்ணுவா, மேலே ஏறிட்டா பாருங்க. அந்த சைடு போகிறா, மேலே ஏறி ஏதோ பண்ணுவல. ஓகே ஓகே, அங்கே இருக்குங்க ஏனி, அந்த சைடு போகணும். ஓகே, போயிடலாம். அப்படி ஏறி சுற்றி வரணும்னு நினைக்கிறேன். போயிடலாம் வழக்க போல். ஏனி வந்துருச்சு, ஏறிட வேண்டிதான். போச்சுரா போச்சுரா போச்சுரா. டேய், இவனோட வெயிட்டுக்கு எதுவுமே தாங்காத போல. நான் வேற வழி எங்கேயாவது இருக்கான்னு கண்டுபிடிச்சு பார்க்குறேன் அப்படின்றான். ஓகே, ப்ளேஸ் பண்ணிடலாம். ப்ளேஸ் ஆப்போசிட்டில் நம்ம ஏதோ அப்படியே ஒரு ரூமை நம்ம செக் பண்ணணும்னு நினச்சா அது எடுத்துட்டோமா? எதுக்கு போய் செக் பண்ணி பார்த்துடலாம் ஒரு செட்டு. ஓகே ஓகே, ஸோ இது வந்த வழி தான். இல்லை, நம்ம எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்தானே. ஓகே, இந்த சைடெலாம் எடுத்த மாதிரி ஞாபகம். ஓகே ஓகே, ஃபைன் ஃபைன். எல்லாத்தையும் எடுத்துட்டோம். ஓகே கைஸ், நம்ம போயிடலாம். அந்த ஏணி போட்டோம்ல, அந்த ஏணி வழியாக ஏறி போயிடலாம். ஸோ இதாங்க ரூட்டு. என்னென்னா, இப்போ நம்ம இந்த ஏணி எடுத்து அந்த சைடு வச்சு நம்ம கிராஸ் பண்ணோன்னா கரெக்டாக இருக்கும். ஏதாவது ஒரு இன்ட்டு தரானுங்களா பாரு, எதுவுமே தராமல் அப்படியே இறக்கி விட்டுறானுங்க. நம்மளாம் எல்லாம் பண்ண வேண்டியதாக இருக்குது. மூளை யூஸ் பண்ணு, கேம் விளாட்றியில் அப்படின்ட்டுக்கு. ஆல்ரைட், வச்சாச்சு. அதை பிடிச்சி இறங்க மாட்டானா? எதுக்கு இறங்கிட்டு அப்படியே டைவ் தான். ஆல்ரைட், ஸோ நம்ம இதை வந்து கரெக்டாக வச்சிடலாம். ஃபைன், நல்ல யோசனை அப்படின்றா. ஆல்ரைட் கைஸ், ஃபைனலி பார்த்தீங்கன்னா இந்த லேடர் பசில்ன்ற மாதிரி ஒரு முக்கியமான டாஸ்க்கு, அதை நம்ம கிராஸ் பண்ணிட்டோம். ஆல்ரைட், ஃபர்தராக என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். ஸோ தண்ணி வருங்க, செம ஃபாஸ்ட்டாக ஃபோர்ஸாக வந்துட்டு இருக்குது. ஓகே, நீ என் முன்னாடி வா, என்னைய ஃபாலோ மட்டும் பண்ணு அப்படின்றான். ரைட், ஓடி போய் குச்சிடலாம். அண்ட் மறுபடியும் ஓடி போய் குச்சிடலாம். ஃபைன் ஃபைன், இதெல்லாம் குதிக்கிறானாமா. இது குஸ் தான் ஆகணும், ஏன்னா நம்ம கிராஸ் பண்ணி தான் போகணும். ஆல்ரைட், போயிடலாம் கைஸ். அண்ட் ஓடி போய் குச்சிடலாம். ஓகே, அதே மாதிரி குச்சி போயிடலாம். ரைட், இங்கே இருக்கு. ஃபைன், நல்ல வேலை. இந்த ஏசி வெண்ட்டு பரவாயில்ல, நல்லா இருக்கு. இனி எப்படியாவது நான் கேட்ச் பண்ணிடுவீல. அதெல்லாம் கேட்ச் பண்ணிடுவேன், வாமா. ரைட், நம்ம போயிடலாம் கைஸ்.
அந்த பஸ்ஸு. ஆல்ரைட், இந்த பஸ் வழியாக போயிடலாம். கூச்சுரோனி தான் போச்சுரா. இவன் இறங்கினா தாண்டா எதோ ஒன்று ஆகுது. ஓகே, ஓடு 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 ஓடிலாம் 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 ஓடி 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 பிடிச்சிட்டான் போச்சுரா. அது வேற உடஞ்சிருச்சு. ஓகே ஓகே பேரு பேரு பேர் கீழே விழுந்துட்டான். பஸ்ஸுக்குள்ளே போயிட்டாங்க. கம்பியை பிடி. அவ்வளோதான், பிடிச்சிட்டான். அப்படியே முன்னாடி போயிடலாம். ஆல்ரைட், வேற லெவல் சீனு. போச்சுரா கமான் கோ. ஓ மை காட் போச்சு. பின்னாடி வந்து இடிச்சுக்கிட்டான். ரைட், எங்கேயாவது புடிடா. ஓகே, இந்த சைடு எங்கேயாவது கியர் ஆட்ட வண்டி தான். ஓகே, வந்துட்டா எலி வந்துட்டா. மேலேருந்து கீழே இறங்கி வந்துட்டா. ஆல்ரைட் ஓப்பன் பண்ணு. அவ்வளோதான், ஓப்பன் பண்ணிட்டா. போச்சுரா. அந்த டோர் வந்து அவன் மண்டையில் அடி விழுந்துருச்சு. ஓகே, என் கையப்பிடி. போச்சுரா. அவளும் தண்ணிக்குள்ள விழுந்துட்டா. அவளுக்கு ஸ்விம்மிங்கே தெரியாது. தண்ணியாலும் அவளுக்கு அலர்ஜி ஆகாது. ஓ போச்சுரா, செம்ம ஃபோர்ஸுங்க தண்ணி. ரைட், போயிடலாம். அங்கே விழுந்து கிடக்குறா எலி. போ நீந்திட்டே போ. ரைட்டில் எல்லா வேலை பிடிச்சாச்சு. ஓகே, பிளட்டு வேற நம்மளுக்கு கம்மியாது. அவ்வளோதாங்க, ஃபைன் வந்தாச்சு. ஃபைனலி வந்தாச்சு. ஓ மயங்கிட்டாங்க. தண்ணி குடிச்சிட்டான்னு நினைக்கிறேன் அவ. உயிரோடு இருக்காளா என்ன? போச்சு, மூச்சே இல்லை. பம்ப் பண்ணு. கையை மேல தூக்குடா. அவ வந்து பிரீத்தே பண்ண மாட்டேங்கிறா. நான் சொன்னது கேட்கலையாடா? போச்சுரா. அப்பா யாருன்னு தெரியல இவனுங்க. ஓகே, ஹாஸ்பிட்டல் வந்துட்டோம். ஓ மார்லின், ஃபயர்ஃப்ளைஸ்க்கு உன்னை அன்புடன் வர வைக்கிறேன். நீ மன்னிச்சிரு. உன்னை யாருன்னு தெரியாம அடிச்சிட்டானுங்க. எலி நல்லா தானே இருக்கா? அவன் நல்லா தான் இருக்கா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீ வந்து இவ்வளோ கண்ட்ரியை தாண்டி வந்தியா? எப்படி அது நீ பண்ண? அது வந்து அவதான். அவ இல்லாம நான் இல்லை. உண்மையிலேயே ரொம்ப கஷ்டப்பட்டா இங்க வர்றதுக்கு. ஸோ நானும் ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டேன். என்னோட க்ரூவே நான் இழந்துட்டேன். ரொம்பவே இழந்துட்டேன் பார்த்தீங்கன்னா. நல்ல வேலை கடைசியில் வந்து நீ வந்து என்னை காப்பாற்றிட்ட. நீ மட்டும் இல்லைன்னா இவளை இங்கே கூட்டே வந்திருக்க முடியாது. உண்மையிலேயே இது வந்து ஒரு மிராக்கிளான விஷயந்தான். சரி, அவகிட்ட கூப்பிட்டு போ அப்படின்றா. இல்லை நான் வரி பண்ணல, நான் அவளை ஜஸ்ட் பார்க்கணும் அவ்வளோதான். ப்ளீஸ், உன்னால முடியாது. அவ வந்து சர்ஜரி எடுத்துட்டு இருக்கறா. சர்ஜரியா? டாக்டர் வந்து சொல்லியிருக்காங்க அவ வந்து ஒரு மியூட்டேடான ஒரு இம்யூனா இருக்கிறாள். ஸோ அவளோட வந்து அந்த பவரை வந்து நம்ம ரிமூவ் பண்ணிட்டோன்னா அதை வச்சு நம்ம வேக்சினை கிரியேட் பண்ணலாம். புரிஞ்சா? அது வந்து பிரெயினுக்குள்ள போய் அட்டாக் ஆயிருச்சுன்னா அவளுக்கு எதாவது ஆயிரும்ல. கண்டிப்பா அது போகும். அப்படின்னா அவ செத்துருவா. ஆமாங்க, வேற யாராவது நீ கண்டுபிடிச்சுக்கோ. வேற யாருமே இல்ல. போச்சுரா. எனக்கு புரியுது. ஆனா நீ என்ன யோசிச்சுக்கிறன்னா அது வந்து இப்ப நடக்க போறது கிடையாது. அவ சின்ன குழந்தையா இருக்கும் போதே எனக்கு தெரியும் அவங்க அம்மாக்கு நான் ப்ராமிஸ் பண்ணியிருக்கேன் நான் அவளை பாத்துக்கிறேன்னு. அப்ப எதுக்கு நீ இந்த மாதிரி பண்ற அப்படின்றா. இந்த காரியம் வந்து என்னால கிடையாது, உனக்காகவும் கிடையாது. வேற சாய்ஸ் இல்ல. இந்த உலகத்தை நம்ம தான் காப்பாத்தி ஆகணும். இந்த மாதிரி வாய்ப்பு யாருக்குமே கிடைக்காது. இல்லாட்டி உலகம் இப்படியே நரக மாதிரி போக வேண்டிதான் அப்படின்னு அவ சொல்றான். மார்லின், நீ இப்படியே வளரிட்டே இரு. அவனை வெளியே கூட்டு போ. அவன் ஏதாவது பண்ணானா போட்டு தள்ளிரு.
இந்த கிஃப்ட்டை நீ இழந்துடாத ஜோல். இதுதான் கிஃப்டா? உயிர் பிச்சை போட்டு போறா. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா மார்லினுக்கும் எலிக்கும் பார்த்தீங்கன்னா சின்ன குழந்தையிலேருந்தே அவள் வளர்த்திருக்கா. அவங்க அம்மாவுக்கு ப்ராமிஸும் பண்ணியிருக்கா அவள் சொன்ன மாதிரி. ஸோ இவனை வந்து வெளியே கூப்பிட்டு போகிறாங்க. ஆனால் ஜோல் விடமாட்டான்னு நினைக்கிறேன். வேக்சின் கண்டுபிடிச்சான்னா எலி வந்து செத்து போயிடுவா. ஜோலுக்கு அது இஷ்டமே இல்லை. தம்பி நீ ரொம்பவே அவனை அடிச்சிட்ட, அவன்கிட்ட வச்சுக்காத, சொன்னா கேளு. நகருடா, நான் தான் சொன்னல. எக்ஸ்கியூஸ் ஏதாவது கேட்க போறியா என்ன? எந்த வழியா? ஓ மை காட், வேற லெவல்ல சினிமேட்டிக். ஓ இங்கே பாருங்க, ஜோலோட பேக் திங்ஸ் எல்லாமே இங்கே தான் இருக்கு. இங்கே நின்றுறவன். என்ன பண்ணிட்டு இருக்கிற? நடந்த போடு 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 தலை போடு போடு. என்னடா ஆப்ரேட்டிங் ரூம் எங்க இருக்கு சொல்லு. என்கிட்ட டைம் இல்லை, சீக்கிரம் சொல்லு. போட்டான் போட்டான். எங்க சொல்லு, எங்கன்னு சொல்லு. டாப் ஃப்ளோர், கடைசி வழியா போ அப்படின்றான். மாடியில் இருக்கு. போடு. அவசரப்பட்டு போயிட்டியேடா. கன் ஷாட் எங்கேயோ கேட்டிருக்கு, சீக்கிரமா அந்த இடத்த போய் தேடுங்கடா அப்படின்றான். ஆல் ரைட் கைஸ், வந்துட்டானுங்க. ஆல் ரைட், ஸோ நம்மகிட்ட எல்லா பாம்ஸ் இருக்கு. அண்ட் இதை நம்ம கரெக்டாக அவனுக்கு மேலே வீசிடலாம். போச்சா, ஐயோ இங்கே விழுகுது. ஆல் ரைட், இந்த வாட்டி கரெக்டாக வீசிடல. இந்த வாங்கிக்கோ. சதறிட்டானுங்க, அவ்வளோதான். ஆல் ரைட், எல்லா கன்னும் நம்ம எடுத்து வச்சிடலாம் கைஸ். திடீர்னு வருவானுங்க, போட்டு பொழந்துடலாம். போடு, அவ்வளோதான். ஹெட் ஷாட். ஓகே, அங்கே தான் சத்தம் கேட்டுச்சு. போட்டு தள்ளுங்கடா அப்படின்றான். கைஸ், நம்ம ஃபைனல் ஃபினாலே ஃபைட்டில் இருக்கோம். ஓகே ஓகே, போடு. ஸ்மோக் பாம் பாட்டு அவனுக்கு கண்ணுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். போயிடலாம் போயிடலாம். ஓ பின்னாடி இந்த ஒருத்தன் பட்டான், பின்னாடி இந்த ஒருத்தன் பட்டான். ஓடிடு 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 ஓடிடு. ஓகே, ஒளிஞ்சுக்கோ ஒளிஞ்சுக்கோ. பின்னாடி இந்த ஒருத்தன் பாட்டாங்க. ஓ மை காட், ஷட்டர். ஓகே, மிஸ் ஆயிட்டான். இவனை முதல்ல பழக்கணும். போடு, அவ்வளோதான். வந்தா நம்மளை ஃபர்ஸ்ட் சுட்டாங்க. ஓகே, இன்னும் ஒரே ஒருத்தர் இருக்கான். இந்தா நீ மட்டும் என்ன இருக்கா? போடு. இந்த பைப்பா. ஓ பின்னாடி ஒருத்தர் இருக்காங்க. போடு, அவ்வளோதான். ரைட், ஸோ ஒருத்தர் இருக்கானுங்க, 2-3 பேர், நிறைய பேர் இருக்கானுங்க. பார்த்தீங்கன்னா மார்லினோட ஆர்மி வந்து ரொம்ப நிறைய பேர் இருக்கானுங்க. ஸ்மோக் பாம் போட்டோம், கண்ணுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். இப்போ கரெக்டாக அடிச்சிடலாம். போடு. ஆல் ரைட். ஓகே, அது லைட் வெளிச்சம். பின்னாடி ஒருத்தர் இருக்காங்க, டார்ச் அடிச்சு பார்த்துருக்காங்க. பின்னாடியே நின்றுக்கிறான் பாருங்க. ஆக்சுவலாக அந்த பைப் பாம்காரன் தெரிச்சிட்டாங்க, மிஸ் ஆயிட்டான் பாருங்க. போடு, அவ்வளோதான். வேற லெவல். யாருக்கிட்ட? பைப் பாம் கிட்ட இருந்து தப்பிச்சா மட்டும் விட்டுருவானா? என்னடா இத்தனை பேர் இருக்கீங்க? ஓகே, அவன் வந்தாலும் சரி, போட்டு பொழந்துட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். ஓகே, அவனுக்கு கண்ணுக்கு தெரிய மாட்டேங்கிறான், நல்லா ஒளிஞ்சிட்டு இருக்கிறானுங்க. டஃப் கொடுக்குறானுங்க கைஸ். போடு, அவ்வளோதான். இங்கே தான்டா இருக்கேன். இப்போ சுடுங்கடா. தெரியாம வாய் விட்டோமோ. முடிஞ்ச அளவுக்கு நம்ம சண்டை போட்டுடலாம் கைஸ். ஓகே, கீழே ஒருத்தன் டார்ச் அடிச்சுட்டு நின்றுக்கிறான் பாருங்க. போடு. ஓகே, அவன் மேலே படல. போடு, அவ்வளோதான். ரைட் சைட்லேருந்து ஒருத்தன், ரைட்டு லெஃப்ட்டு 4 பக்கம் சுற்றி அடிக்கிறானுங்க. ஓடிடலாம். ஓ இங்கே ஒரு கன் இருக்குங்க, கோல்டு. ஓகே, போடு. இழு, குழந்தாச்சு. அண்ட் அந்த கன் எடுத்துடலாம் கைஸ். எப்படியாவது அந்த கன் எடுத்தாகணும். எடுத்துரு. கன் எடுக்க சொன்னா பாக்ஸ் அமுத்திட்டேன். அசால்ட் ரைஃபிள் கிடச்சிருச்சு, நியூ வெப்பன் கைஸ். அவனுங்களும் அசால்ட் ரைஃபிள் வச்சிருக்கானுங்க. ஓகே, நம்ம கிராஃப்ட் பண்ணிடலாம். அசால்ட் ரைஃபிள் தான்டா அவங்களுக்குலாம். போட்டு பொழந்துடலாம் இந்த வாட்டி. இங்கே தான் இருக்கான். பைபாம் வீசிட வேண்டியதான். இந்தா வாங்கிக்கோ. ஆவுடா, எப்படி அடிச்ச நீ என்னைய? போட்டு சடசடன்னு சொல்றாங்க. ஆல்ரைட் கைஸ், மறுபடியும் ஃபர்ஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். இந்த இடம் வந்தாச்சு. அண்ட் ஆல்ரைட், போட்டு அசால்ட் ரைஃபிள் தான் இன்னைக்கு. ஓகே, ரைட் சைடில் போடு. என்னது ஸ்மக்லரை பார்த்துட்டேன். என்னைய பார்த்தா உனக்கு ஸ்மக்லர் மாதிரி தெரியுதாடா? அப்படிதானே சொல்லி வச்சிருக்கா மார்லின். ஆல்ரைட். நீ கொஞ்சம் தூரம் தான். எல்லாம் போயிடலாம். போடு. அசால்ட் ரைஃபிள் வேற லெவலுங்க. போடு.
ஓடு 1 கிளிப்ல 25 புல்லட் சார மாதிரி இறங்குது. ஓகே ஓகே ரைட் சைடில் இருக்கானுங்க. போட்டு பொழந்துட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். இங்கே ஒருத்தர் இருக்கான். இங்கே அவன் இங்கே தானே இருந்தான். என்ன அங்கே என்ன பண்ணுறீங்க? போடு. அங்கே தான் பராக் பார்த்துட்டு இருக்கிறான். ஓகே ரைட் சைட். ஓகே இந்த இங்கே தான் ஓடுறானுங்க. இங்கே வாடா இங்கே வாங்கடா. போடு வேற லெவல். நீ தான்டா சாவ. நான் செத்துருவேன்னு சொல்கிறான் பாருங்க அவன். ஆல்ரைட் கைஸ், ஸோ இப்போ நம்ம டாப் ஃப்ளோர் போனோம். எப்படி மேலே ஏறுறது? அண்ட் ஆல்மோஸ்ட் இருட்டாயிடுச்சு பாருங்க இந்த இடமே. ஆல்ரைட் ஸோ ஃபைனல் பேட்டில் போயிட்டு இருக்குது கைஸ். ஓகே டாப் ஃப்ளோருக்கு போகிற வழி எங்கே இருக்குது? ஏதாவது ஒரு க்ளூ இருக்குங்க. நம்ம பார்த்தீங்கன்னா அந்த லைட்டை ஃபாலோ பண்ணணும், இல்லை அப்படியே வந்து நம்ம அந்த ஸ்னோவில் வந்து ஃபயரை ஃபாலோ பண்ணி போகணும், இல்லை நம்ம லைட்டோ ஏதோ ஒன்று ஃபாலோ பண்ணி பார்க்கணும். ஓகே ஆல்ரைட், ஸோ இந்த சைடு தான் ஒரு ரவுண்ட் விட்டுறலாம். ரவுண்ட் விட்டால் கண்டிப்பாக ஏதாவது வழி தெரியும். ஓகே இங்கே இருக்குது பார்த்தீங்களா? லைட்டை ஃபாலோ பண்ணு. ஆல்ரைட் ஓடு கமான். எதுக்கு ரைஃபிள் எடுத்து வச்சிடலாம். என்னடா போட்டுக்கிட்டே இருக்கணும். குழந்தை வண்டி தான் டார்ச் அடிச்சு கண்ணை இது பண்ணுறானுங்க. போடு, அவ்வளோதான், போட்டு பொழந்தாச்சு. ஓகே ஆமோஸ் கிடச்சிருச்சு. இந்தா வாங்கிக்கோ, போடு. ஓ எக்ஸிட் இந்த வழி தான் போகணும். டாப் ஃப்ளோர் போகிற வழி கிடச்சிருச்சு. எல்லாம் ஆல்ரைட் கைஸ், எடுத்து இப்படி வச்சிடலாம். எவனும் திறக்க மாட்டானுங்க. அவ்வளோதான். டாப் ஃப்ளோர் மேலே போயில கைஸ். லெட்ஸ் கோ. ஸோ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃபைனல் வெப்பன் இதையும் நம்ம அப்கிரேட் பண்ணால் வேறு லெவலில் இருக்கும் இல்லையா? இங்கே வந்து இப்போ இந்த கன் பெஞ்ச் கொடுக்க மாட்டானுங்க. ரைட் லெஃப்டா ரைட்டா? ஓகே இந்த சைடு தான் போகணும். ஓகே ரைட் சைடில் போகலாம். ரைட் சைடில் தான் முன்னாடி தான் ஏதோ ஒரு வழி தெரியுது, அங்கே போயிடலாம். ஆனால் கொய்யால மூடி இருக்கு. ஓகே லெஃப்ட் போய் பிளட்டெல்லாம் நம்மளுக்கு ஃபுல்லாக தான் இருக்குது. இங்கே தான் ஓகே இந்த சைடு போயிடலாம். இங்கே தான் வழி இருக்குது. அந்த சைடு எங்கேயும் வழி இல்லைன்னா இப்படி தான் போய் ஆகணும். போயிடலாம். எங்கே இருக்கானுங்க? ஓகே அங்கே ஒரு லேம்ப் மாதிரி தெரியுது பாருங்க. ஓ இங்கே இருக்கானுங்க. போட்டுடலாம். போடு. அவ்வளோதான், வேற லெவல் போட்டாச்சு. நீ 2 பேர் ஒளிஞ்சிட்டு இருக்கிறானுங்க. 2 பேர் இல்லை, நிறைய பேர் இருக்கானுங்க. அந்த லைட்டு தாங்க ஃபோக்கஸ் லைட் அடிச்சிருக்கான் பாருங்க. ஓகே ஓவர் தேரா ரைட் சைடில் இந்த சவுண்ட் கேட்டுச்சு. ஓகே போடு, அதான் போட்டாச்சு. ஓகே ஓ ரைட் சைடு போடு. ஓகே ஜம்ப் பண்ணு. ஆல்ரைட் ஒழிஞ்சுக்கோ. போடு, அவ்வளோதான். வேற லெவல். ஸோ இவ்வளோ நம்மளுக்கு கவுண்டர் அட்டாக் பண்ணுறதுக்கு ஒளி இருக்குது, ஸ்பாட் கொடுத்துருக்கானுங்கன்னா ஒளிஞ்சு சொல்லணும். அதுக்கு தகுந்த மாதிரி நிறைய பேர் வந்துட்டே இருப்பானுங்க. போடு, வேற லெவல் போடு. ஓகே இந்த வாங்கிக்கோ. நல்ல வேலை, ஆட்டோமேட்டிக் பிளட் அன்றைக்கி நம்ம போடலான்னா அவ்வளோதான். ஓகே ஆமோஸ் ஃபைன் லெட்ஸ் கோ. ஆல்மோஸ்ட் எல்லாம் செத்துட்டானுங்க. எக்ஸிட்டிங் தான் இருக்குது, போயிடலாம். ஆல்ரைட் இதையும் இழுத்து வச்சிடலாம் கைஸ். சம வீட்டு கண்டிப்பாக இது கதவு ஓப்பன் ஆகாது. ஆல்ரைட் ஸோ டக்குன்னு போயிடலாம். ஸோ அதை நவுத்தி வச்சனால எனக்கு கொஞ்சம் டைம் கிடைக்கும் அப்படின்ட்டு சொல்லிட்டு ஜோல் போயிட்டுக்கிறான். ரெட் டோர் மாதிரி தெரியுது. ஃபயர்ஃப்ளை சிம்பிள் போட்டிருக்கு பாருங்க. இந்த டோர் தான் ரெட் டோர். ஓ உள்ள ஏதோ பண்ணிட்டுக்கிறானுங்க. இங்கே தான் இருக்கானுங்க. டாக்டர் இங்கே என்ன பண்ணிட்டு இருக்கிற? கன் எடுக்காத. கத்தி எடுக்கிறதுக்குள்ள போட்டு அவ்வளோதான், பொழந்தாச்சு. அவன் திடீர்னு பாருங்க கத்தி எடுத்துட்டு வந்து நிற்கிறான். அவனை ஒன்றுமே பண்ண வேண்டாம்னு நான் நினச்சேன். கத்தி எடுத்துட்டாங்க, போட்டாச்சு. ஆல்ரைட் என்னோட குழந்தை கவலைப்படாத, நான் உன்னை காப்பாற்றிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபைனலி இவளை காப்பாற்றுறதே பொழப்பா போச்சுங்க.
ஸோ அவளுக்குள்ள ஒரு வைரஸ் இருக்குல்ல, அதை வந்து எடுத்து தான் அவங்க பிளட் சாம்பிள்ஸில் க்யூர் கண்டுபிடிக்கிறதா இருந்தாங்க. அதை நம்ம தடுத்து நிப்பாட்டிட்டோம்னு நினைக்கிறேன். இவ வேற அனஸ்தீசியா கொடுத்துட்டாங்க போல, ரொம்ப மயக்கத்தில் இருக்கா. எப்படா போகிறது? ஓகே ஓகே, எல்லா பக்கம் இருக்கானுங்க. இந்த சைடு கதை உடச்சிட்டுக்கிறானுங்க. போயிடலாம். ஓகே, இந்த சைடு போயிடலாம், கவலைப்படாத. ஓகே, எங்கெங்கெல்லாம் ரெட் கலர் லைட்டு தெரியுதோ அந்த வழியாக போயிடலாம் கைஸ். எக்ஸிட். ஓகே, டாட்ஜ் பண்ணிட்டே போயிடலாம். ஓகே, போயிடலாம். ஸோ ரைட் சைட். ஓகே, பேக்ரவுண்ட் மியூசிக் வேறுங்க, சோகமாக போட்டுக்கிறானு. ஆல்ரைட், போயிடலாம். இதான் உன்னோட கடைசி சான்ஸ், அவளை கீழே போட்டு நீ போயிரு அப்படின்றான். எங்களுக்கு இந்த சண்டை வேண்டாம். ஓகே, போடு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அவங்க சுட மாட்டானுங்க, ஏன்னா அவளுக்கு ஏதாவது இதாயிரும்ல, எலிக்கு பட்டுரும். ஸோ எலிக்கு பட்டுச்சுன்னா அவங்க பட்ட கஷ்டம்லாம் வேஸ்ட்டு. ஸோ அதனால் கண்டிப்பாக சுட மாட்டானுங்க. அதை வச்சே வந்துட்டான். தூக்கிட்டு ஓடுறது தாங்க ரொம்ப இருக்கிறதுலே சரியான டாஸ்க்கு. ஸோ இந்த குழந்தைய தூக்கிட்டு போகிறது வந்து ஃபர்ஸ்ட் பார்ட்டில் சாராவை தூக்கிட்டு போவோம் பார்த்தீங்களா, அந்த ஃபீலிங். ஓகே, பார்க்கிங் 2 அண்டர் கிரவுண்டு வந்தாச்சுன்னு நினைக்கிறேன். ஸ்டாப் பண்ணிட்டான். நீ அவளை காப்பாற்ற முடியாது, வந்துட்டா பாருங்க. வெளியே கூட்டு போனதுக்கு அப்புறம் என்ன, கிளிக்கர்ஸ்லாம் வந்து அவளை எப்படி கொன்றுவோம், இல்லைன்னா யாராவது கொன்றுவாங்க அவளை அப்படின்றான். அதெல்லாம் வந்து நீ டிசைட் பண்ணாத, இதாடா நீ வந்து வேணும், உனக்கு இதுதான் வேணுமா அப்படின்னு சொல்லி கேட்குறான். உனக்கு தான் தெரியும்ல, இங்க பாரு, நீ இன்னி அவளுக்காக நல்லது பண்ணலாம். அவ எந்த ஒரு ஃபீலும் பண்ண முடியாது, அதாவது அவளுக்கு எதுவும் ஆகாது அப்படின்னு சொல்றா. நீ நம்பலாம், இந்த சர்ஜரி நடக்க விடு. ஓ, கார் மாதிரி காட்டுறான். விட்டுட்டு வந்துட்டானா? தனியா இருக்கானா? என்ன நடந்துச்சுன்னு தெரியல. ஓ இல்லைங்க, பின்னாடி ஏதோ சவுண்ட் கேட்குது. ஓ, இங்கதாங்க இருக்கா? நான் என்ன கருமத்தடா போட்டுக்கிறேன். உன் ட்ரக்ஸ் வந்து உன் உடம்புக்குள்ள இருக்கு, ஸோ கொஞ்சம் பொறுமையா கண்ண முடியும் அப்படின்னா. என்ன ஆச்சு? அதாங்க எனக்கே தெரில. அவன் சொன்னா தானே தெரியும். நம்ம ஃபயர் ஃப்ளைஸை கண்டுபிடிச்சிட்டோம். ஓகே, காட்டுறானுங்க என்ன நடந்துச்சுன்னு. நீ நினைக்கிற மாதிரி இல்லை, எல்லாமே தலைகளா மாறிடுச்சு. அதெல்லாம் வந்து யுமின்னு ஒன்று இல்லவே இல்லை, அவங்களால கியூர் பண்ண முடியாதாமா. ஓ, சுட்டுட்டாங்க. போட்டான். அதுக்கப்புறமா அவங்க வந்து கியூருக்கு கண்டுபிடிக்கிறதுக்காக நிப்பாட்டிட்டாங்க, அந்த ப்ராஜெக்ட் நிப்பாட்டிட்டாங்க. அதனால உன்னை நான் வீட்டுக்கு கூப்பிட்டு போறேன். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா பொய் சொல்லிட்டான், நீ மன்னிச்சிரு அப்படின்றான். ரோல் பொய் சொல்லிட்டாங்க. ஓ, சுட்டக்கப்புறம் என்னாச்சு? கண்டு வந்து கீழே வச்சிருந்துருக்கான், நல்ல வேலை. ஓ, அவளை போட்டு தள்ளிட்டு காருக்குள்ளே வச்சுட்டான், மார்லினோட காரு. ஓ, இன்னி சாவல, ஒரே ஒரு புல்லட்டு தான் வாங்கியிருக்கு. நில்லு, என்னை போக விடு ப்ளீஸ். நீ அவ பின்னாடியே வருவ. பொட்டாம பாருங்க, வேற லெவலு. ஆமா, விட்டா கண்டிப்பா அவ பின்னாடியே வந்துருவா, மறுபடியும் தேடி வருவா. அப்புறம் அதுக்கு ஒரு பார்ட் எடுக்கணும் அவளை வச்சு. மார்லினோட கதை அங்கேயே முடிஞ்சு. ஓ மை காட், வேற லெவல். गाइस, அடுத்தது என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். ஆல்ரைட், ஸோ பார்த்தீங்கன்னா வேற லெவலில் ஒரு சீனரி காட்டுறாங்க. இந்த இடத்துல என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். ஸோ ஃபைனலி பார்த்தீங்கன்னா நம்ம ஜோல் வந்து எலியை காப்பாற்றிட்டு சேஃபான இடத்துக்கு கொண்டு வந்துட்டான். ஸோ எங்கே போகிறான்னு உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். ஜாக்சன்ஸ், அதாவது அவன் தம்பி இருக்கிற இடத்துக்கு தான் அவளை கூப்பிட்டு போகிறான், அங்கே தான் சேஃப்னு. ஸோ இங்கேருந்து நம்ம நடந்து போகலாம். பாருங்க, அந்த போர்டில் கூட அதான் போட்டிருக்கு, ஜாக்சன் சிட்டி. ஆல்ரைட் गाइस, நம்ம ஃபைனல் இடத்துக்கு வந்துட்டோம்னு நினைக்கிறேன். ஸோ எல்லாமே ப்ராப்பராக முடிஞ்சா? இந்த இடம் பார்க்க ரொம்பவே பிரிட்டியாக இருக்குல்ல, நல்லா தான் இருக்கு அப்படின்றான்.
பார்த்து போ அப்படின்றான். Here. I got it. ஓகே போயிடலாம். Feeling my age now. இந்த இடத்துக்கு வரும்போது நான் வந்து ரொம்பவே சின்ன வயசு மாதிரி உணர்றேன் அப்படின்றான். I told you, but Sarah and I used to take hikes like this. சாராவை கூட்டிட்டு நான் இப்படிதான் வந்துட்டு இருப்பேன், உனக்கு சொல்ல மறந்துட்டேன் அப்படின்றான். I think the two of you would have been good friends. சாரா மட்டும் இங்க உயிரோட இருந்திருந்தான்னா நீயும் அவளும் செம்ம ஃப்ரெண்ட்ஸு ஆயிருந்திருப்பீங்க. உண்மையிலேயே உன்ன மாதிரி ஒரு ஃப்ரெண்டு கிடைக்க கொடுத்து வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்கிறான். ஓ கைஸ் வேற லெவலில் இருக்குங்க அந்த சீனரி. கீழே தான் நம்ம போயாகணும். போயிடலாம். இன்னி கொஞ்சம் தூரம் தான் போயிடலாம். ஓ பின்னாடி பாருங்க பைப்பு. வெப்பன் கேட்குதுன்னா அப்போது இந்த இடத்துல வந்து ஜாம்பிஸ் வருமா என்ன? அவ்வளோதான் முடிஞ்சில்ல. ஆல்மோஸ்ட் ஜாம்பிஸ் வர மாதிரி எனக்கு தெரியல. க்ராஸ் பண்ணி போயிடலாம். ஃபைனல் ஸ்டேஜ்க்கு நம்ம வந்துட்டோம் கைஸ். ஓகே இவன் சரியான வீட்டுங்க. எது இருந்தாலும் கவுத்தி விட்டுறான். ஓகே பூஸ்ட் பண்ணையா? தூக்கி விடு. ரைட். ஸோ ரொம்ப காமிங்காக அந்த மியூசிக் வந்து பேக்ரவுண்டில் ரன் ஆகிட்டுக்கு. ரைட் போயிடலாம். ஏய் ஒரு நிமிஷம் போச்சுரா. Back in Boston? பாஸ்டன்ல என்ன நடந்துச்சுன்னா, Back when I was bitten? கடி வாங்குறதுக்கு முன்னாடி I wasn't alone. நான் வந்து தனியாக இல்லை. My best friend was there. என்னோட உயிர் நண்பன் என் கூட தான் இருந்தான். அவளும் வந்து கடிப்பட்டா. We didn't know what to do. அதுக்கப்புறம் நாங்கள் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அதுக்கப்புறம் she says, அவ சொன்னா இந்த மாதிரி let's just wait it out. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். இல்லைன்னா நம்ம வந்து மைண்டு ஃபுல்லாக அதிலே தான் இருக்கும் ஃபோக்கஸாக நம்ம சாவ போகிறோன்ட்டு. நான் இன்னி என்னோட டேர்ன் சாவணும்னு நான் உயிரோட இருக்கலான்னு பார்க்குறேன். அவள் பேர் வந்து ரைலி. அவள் தான் வந்து ஃபர்ஸ்ட் செத்தா. அதுக்கப்புறம் டெஸ் செத்தா. அதுக்கப்புறம் சாம் செத்தான். அது வந்து உன்னோட ஃபால்ட் கிடையாது அப்படின்னு உனக்கு அது புரியல. நான் ரொம்பவே ஸ்ட்ரகிள் பட்டேன். சர்வைவிங்க்கு நான் ரொம்பவே ஸ்ட்ரகிள் பட்டேன். அதுக்கப்புறம் நீ என்ன நடந்தாலும் சரி நீ நல்ல சண்டை போட்ட. அது உன்னால முடியுது. என்கிட்ட ஒரு உண்மையை சொல்லு ஜோல். Swear to me that everything that you said about the fireflies is true. Fireflies பத்தி எல்லாமே நீ சொன்னது எல்லாமே உண்மைதானே? I swear. நான் உண்மைதான். Alright guys, இந்த எபிசோட் கேம் ஃபுல்லா முடிஞ்சிருச்சு. உங்களுக்கு வந்து லெஃப்ட் பிஹைண்ட் சீரிஸ் வேணும்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டு பெல் ஐகான் ஆல்ல போட்டுக்கோங்க. Until then, bye.